Now, capital budgeting. Capital budgeting. Capital budgeting அப்படிங்கிறது என்னன்னா investments of funds in long term projects or assets. Fixed assets வாங்குறதுக்கு. நீங்க ஒரு ரெஸ்டாரண்ட் போறீங்க, ஃபுட் ஆர்டர் பண்றீங்க, பிடிக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? ஒன்று சில பேர் சண்டை போட்டு ரீஃபண்ட் கேட்பீங்களா, பாதி கொடுங்க அப்படிம்பீங்க. சரியில்லைன்னா இல்லை அப்படி சொல்லுங்க, அடுத்த முறை போக வேண்டாம்னு சொல்லிட்டுருவீங்க. விச் வில் நாட் பி a பிக் பாதரேஷன், ரைட்? ஒரு ஷர்ட் வாங்குறீங்க, ஃபிட்டிங் சரியில்லை, ரீப்ளேஸ்மெண்ட் தர மாட்டேங்கிறான், மேபி ஒரு 500 or 1000 rupees, just throw it off. There may be slight tension. Anyhow, will not be bothered with respect to that. ஒரு கோடி ரூபாய்க்கு வீடு கட்டிட்டீங்க, பிடிக்கல சார், நாங்கள் தூக்கி போட்டு புது வீடு வாங்கிடுவோம் சார். நடக்குமா? அந்த ஒரு கோடிக்கு ஒருத்தன் 20-30 வருஷம் ஒரு irreversible once you invested. அப்படி நீங்கள் ரிவர்ஸ் பண்ணாலும் there may be huge loss. அப்போ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் டபுள் காஷியஸாக இஸ் இட் ஒர்த் இன்வெஸ்டிங் ஆர் நாட் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? ஸோ அதுக்கு ஏதாவது டெக்னிக் இருக்கா அப்படின்னு சொன்னாக்கா அதான் கேபிட்டல் பட்ஜெட்டிங் அப்ரைசல் டெக்னிக். உங்களுடைய கேபிட்டல் ஃபண்டு, கேபிட்டல் அவுட்ஃப்ளோ, கேபிட்டல் பேமெண்ட், அசெட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது, லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறது எல்லாமே கேபிட்டல் பேமெண்ட்ஸ். அந்த கேபிட்டல் பேமெண்ட்ஸ் ஒன்ஸ் உள்ளார போயிடுச்சுன்னா வெளியே வரது கஷ்டம். அப்போ போகும்போதே, அதாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யூ ஹேவ் டு பி டபுள் காஷியஸ் வெதர் இட்ஸ் ஒர்த் இன்வெஸ்டிங் தட் ஆர் நாட். யூ ஹேவ் டு மேக் த டிசிஷன் ahead. Okay, that will be falling under capital budgeting decisions. Okay, and long term projects or assets, அதுக்கான ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி பார்க்குறது தான் கேபிட்டல் பட்ஜெட்டிங். அண்ட் பெனிஃபிட்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் ஓவர் சீரீஸ் ஆஃப் இயர்ஸ். அதோடைய ரிட்டர்ன்ஸ் 1 இயருக்கு வராது, இல்லை ஷார்ட் டேர்ம் வராது. யூ வில் பி என்ஜாயிங் த பெனிஃபிட்ஸ் ஃபார் த லாங் டேர்ம். ஃபார் எக்ஸாம்பிள், செட்டிங் அப் த ஃபேக்ட்ரிஸ், இன்ஸ்டாலிங் மிஷினரி ஆர் இன்க்ரீசிங் த கெப்பாசிட்டி டு மேனுஃபேக்சர், எல்லாமே ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தான். இதோடைய மெயின் ட்ராபேக் என்னன்னா, வித்ட்ராயல் ஆஃப் த ப்ராஜெக்ட் காஸ்டஸ் எ கேபிட்டல் லாஸ். ஹியூஜ் லாஸ் வில் பி தேர். அப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யூ ஹேவ் டு பி டபுள் காஷியஸ், ரைட்? ஸோ அப்போ டபுள் காஷியஸாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படிங்கும்போது ஏதாவது டெக்னிக் இருந்தால் பெட்டராக இருக்கும் இல்லையா? அப்படிங்கும்போது தான் we have been given these capital appraisal techniques. So we have a list of capital appraisal techniques. ஒவ்வொரு டெக்னிக்லையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? சம்மை சால்வ் பண்ணி பார்த்துட்டு அந்த ப்ராஜெக்டை இன்வெஸ்ட் பண்ணுறது ஒர்த்தா இல்லையான்னு நம்ம முடிவு எடுக்க போகிறோம். Hope it is readable now. Capital appraisal techniques. So I have given around 11 models here. 11 models. Predominant உங்களுக்கு எத்தனை மாடல்ஸ் எக்ஸாமில் கேட்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, பேபேக் பீரியட், அக்கவுண்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், net present value, profitability index and IRR. These are the 5 models most probably you can expect. Sometimes we may be asked discounted payback period also. Other methods are variant. Just understand, just know the other methods. அதுக்கு மேலே நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, மற்ற மெத்தட்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. ஒவ்வொரு மெத்தடாக நம்ம சால்வ் பண்ணிட்டு வரலாம். ஸோ தட் யூ வில் பி மாஸ்டர் ஓவர் ஆல் திஸ் திங்ஸ் அட் த லாஸ்ட். இதெல்லாமே முடிச்சுட்டு நம்ம கடைசி ரெஃபர் பண்ணி பார்க்கும்போது யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆல் திஸ் திங்ஸ் இன் டீடைல். ரைட். Now, so what are the types of problems you can expect அப்படிங்கிறது நான் லிஸ்ட் பண்ணியிருக்கிறேன் இந்த சாப்டரில். ஓகே, ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டட் டு த கேபிட்டல் அப்ரைசல் டெக்னிக்ஸ். ஒரு 11 மாடல்ஸ் பார்த்தோம் இல்லையா? அந்த 11 மாடல்ஸை யூஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் இன் தட் ப்ராஜெக்ட் இஸ் ஒர்த் ஆர் நாட் அப்படிங்கிறத நம்ம முடிவு எடுக்கலாம். கேஷ் ஃப்ளோஸ் கண்டுபிடிக்கலாம். ஐஆர்ஆர் கேல்குலேஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், அதில் சம் ட்ராபேக்ஸ் இருக்குது, அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அண்ட் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ப்ராஜெக்ட்ஸ் வித் டிஃப்ரெண்ட் லைஃப் ஆர் சேம் லைஃப் அந்த எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். அண்ட் வி ஹேவ் த ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டட் டு த கேபிட்டல் ரேஷனிங், ரிலேட்டட் டு த டிவிசிபிள் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் இன்டிவிசிபிள் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ தீஸ் ஆர் த 6 sets. So I am going to give you illustration for all these components one after one, so that along with the illustration you will be able to understand the logics without any hiccup. Is that okay? Now, we'll start with technique of capital budgeting.
In this illustration, around 7 models are going to be discussed. 7 models are going to be discussed. Clear? Let's try to solve this one along with me. Okay, நான் சொல்ல நீங்க சம் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. Cash outflow at 0th period. இதெல்லாமே cash inflows பா. Year 1, year 2, year 3. So we have 2 projects A and B. 2 projects are there. Project A வா இருந்துச்சுன்னா இனிஷியலா நீங்க 1 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கு. கையில இருந்து பணம் வெளியே போகுது. Project B இருந்தால் 1,50,000 will go off from your hand. பட் இதுக்கு இயர் ஆன் இயர் உங்களுக்கு எவ்வளோ கலெக்ஷன் வருது அப்படின்னு சொன்னாக்கா திஸ் இஸ் வாட் அபவுட் தேவையான பணத்தை கடன் வாங்குறதா இருந்தால் என்ன காஸ்ட் ஆகுது, இல்லை ஷேர்ஸை இஷ்யூ பண்ணி ரைஸ் பண்ணாக்கா அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் எவ்வளோ டிமாண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாக்கா எவ்வளோ பணம் வந்திருக்கோ அதில் 10% டிமாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். திஸ் வாட் அபவுட் கொஸ்டின் நம்பர் 1. ஓகே, ஸோ வில் நவ் ட்ரை டு சால்வ் திஸ் illustration one after one in detail. I request you to join with me to solve all this illustration along with me, right? Now, first method is all about payback period. First method is all about payback period. Okay. So I'll solve this illustration under payback method. Payback period. Yeah. Now, so payback period. பேபேக் பீரியட் என்ன அர்த்தம்? இந்த 2 ப்ராஜெக்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணது திரும்ப பணம் ரிட்டர்ன்ஸாக வரதுக்கு எவ்வளோ நாள் ஆகுது, போட்ட பணம் எடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது 1 லட்ச ரூபா போட்டால் பேங்க்கில் என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க அதை காட்டிலும் ஜாஸ்தி எனக்கு வந்தாகணும். 1 லட்ச ரூபா பேங்க்கில் போட்டால் ஒரு 10,000 ரூபா கொடுக்குறாங்கன்னா இந்த தொழிலில் நான் 10,000 ரூபா 1 லட்ச ரூபா போட்டால் 10,000 ரூபா வந்தாகணும். ப்ளஸ் இயர் ஆன் இயர் நான் போட்ட அந்த 1 லட்ச ரூபா எனக்கு வந்தாகும் அப்படிங்கிறது என்னுடைய லாஜிக். ஸோ வென் ஐ ஹேட் த கான்வர்சேஷன் வித் மை ஃப்ரெண்ட், ஹீ டோல் மீ 1 லட்ச ரூபா போட்டால் மாதம் 25,000 ரூபா வருது அப்படின்னு சொன்னாக்கா 4 வருஷம் ஆகுது. வருஷத்துக்கு 25,000 ரூபா வருது, 4 வருஷத்தில் நான் எடுத்துருவேன். 4 வருஷத்துக்கு போட்டது எடுக்கிறப்பா பேங்க்கில் போட்டுருந்தா சும்மா உட்காந்து தான் வட்டி வந்துடுது இல்லை. ஸோ எனக்கு வட்டியும் தாண்டி வரணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். 2 எதிர்பார்ப்புகள் இருக்கா இல்லையா? போட்ட பணம் வந்தால் போதுங்கிறது ஒன் ஆஃப் த ஆங்கிள். போட்ட பணத்துக்கு பேங்க்ல ஒரு ரிட்டர்ன் வருதுன்னா அந்த ரிட்டர்ன் தாண்டி வரணும். பிகாஸ் ஐ ஹவ் டேக்கன் ஆர் சோசன் த ரிஸ்க் ஆஃப் இன்வெஸ்டிங் திஸ் ப்ராஜெக்ட் அண்ட் ஐ ஹேவ் சம் பெயின் ஆல்சோ டு அக்செப்ட் திஸ் ப்ராஜெக்ட். அப்போ அடிஷ்னலாக நான் ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பேங்க்ல கிடைக்கிறதுக்கு ஜாஸ்தி கிடைக்கணுங்கிறது என்னோட இன்டென்ஷன். ஸோ அப்போ பேங்க்ல கிடைக்கிற வட்டியை கட்டிலும் ஜாஸ்தி கிடைக்கணும்னு பேங்க்கோட இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி கணக்கு பார்த்தோம்னா அது டைம் வேல்யூ ஆஃப் மணி அட்ஜஸ்டட் மெத்தட்ஸ் சொல்லுவாங்க. என்னது? time value of money, interest adjusted method, otherwise time value of money adjusted method. So had we master with the time value of money chapters for understanding all this logic became. அதே சமயத்தில் அதெல்லாம் தேவையில்லை சார், நான் போட்ட பணம் எனக்கு வந்தால் போதும் அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து நான் டைம் வேல்யூ ஆஃப் மணி அட்ஜஸ்டட் மெத்தட். நான் டைம் வேல்யூ ஆஃப் மணி அட்ஜஸ்டட் மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடாக இருக்கும். தேர் வில் நாட் பி எனி காம்ப்ளிகேஷன்ஸ், ரைட்? அதில் ஃபஸ்ட்டு பேபேக் பீரியட். பேபேக் பீரியட்னா நீங்கள் போட்ட பணம் எத்தனை நாளில் வருதுங்கிறது தான் பேபேக் பீரியட், ரைட்? Clear? In case of A, project A, in case of project A, 1 லட்ச ரூபா போட்டீங்க, இயர் ஆன் இயர் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது? 40,000 ரூபாய். அப்போ எத்தனை வருஷத்தில் நீங்கள் போட்ட பணம் வந்துடும்? இதுக்கு கேஷ் இன்ஃப்ளோ எப்படி இருக்கு? ஈக்குவலாக இருக்கு. கேஷ் இன்ஃப்ளோ பீங் ஈக்குவல். அப்போ ஈக்குவலாக இருந்துச்சுன்னா பேபேக் பீரியட் இஸ் ஈக்குவல் டு cash outflow divided by equal cash inflow. Equal cash inflow. Is that clear? 40,000. You'll get your money back in 2.5 years. In 2.5 years.
இது payback period. Okay, payback reciprocal அப்படின்னா என்ன? Payback reciprocal model. Reciprocal, which is nothing but 1 divided by payback period. 1 divided by payback period. அதாவது நீங்க போட்ட பணம் 2.5 வருஷத்துல வருதுன்னா வருஷத்துக்கு எவ்வளவு கிடைக்குது? Okay, how much you are getting every year? Okay, how much you are getting? 40,000 for 1 lakh. அப்படின்னா 40%. அப்படின்னு நீங்க percentage சொல்லிட்டா அது payback reciprocal. For 1 lakh you are getting 40 na 40%. Right. அல்லது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. 1 divided by 2.5. Of course you can represent in percentage, which is 40%. 1 divided by payback period. Payback profitability, third one. Payback profitability. Okay, payback profitability அப்படின்னு சொன்னாக்க மொத்தமா எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க, மொத்தமா அதோட டென்யூர் முடிகிற வரைக்கும் எவ்வளோ கிடைக்குது. The amount you are getting more than your investment in the tenure will be your payback profitability. அப்படின்னு சொன்னா cash inflow over the period, summation of cash inflow over the period minus cash outflow at the 0th period. Cash inflow being year on year 40, you are getting this 40,000 for every year for 4 years minus cash outflow being 1 lakh, 60,000 being your payback profitability. 60,000 being your payback profitability. Is that clear? This one is over. In case of B, cash inflow is not even. இப்போ நீங்கள் போட்ட 1.5 லட்சம் எத்தனை வருஷத்தில் கிடைக்குது அப்படின்னு நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. பட் நீங்கள் கால்குலேட் பண்ணிடலாம். முதல் வருஷம் 60, அடுத்த வருஷம் 70, ரெண்டு சேர்த்தா 130. பட் எனக்கு 150 வேணும், இன்னொரு ஷார்டேஜ் 20. தட் ஷார்டேஜ் 20 could be earnable in the third year. தேர்ட் இயர் முழு ஆண்டுக்கும் 50,000 சம்பாதிச்சிருக்கிறீங்க. 20,000 தான் எத்தனை ஆண்டுகள் இருக்கணும், எத்தனை மாதம் இருந்தால் போதும். Suppose third year 25 and 50 for the entire third year period revenue. In case of 25,000, I can earn in matter of 6 months. But it's not exactly 25, it's only 20,000 rupees. But what could be the period? 50 for 1 full year, then what about the 20? 50,000 is for 1 year or 12 months. But I want only 20 na, எத்தனை மாதம் வெயிட் பண்ணியோ. Do the cross multiplication. 20 divided by 50 into 12 போடலாம். 4.8 months சொல்லலாம். 2 years and 4.8 months. அல்லது நீங்கள் 12 monthsக்கு பதிலாக 1 yearனு போட்டிங்கன்னா எவ்வளோ வருது? 0.4 month, 0.4 year. இது 20க்கு மட்டும். ஏற்கனவே ஒரு 130க்கு 2 வருஷம் ஆயிடுச்சு, இது ஒரு 20க்கு 0.4, அப்போ 2.4 years will be the answer. So let's see payback period for B. B க்கு calculate பண்ணும்போது payback period year 1, 2, 3, 4. Cash inflow for these years being 60, 70, 50, 50. 60,000, 70,000, 50,000, 50,000. Better you can have one more column for locating the payback period, which is nothing but cumulative cash inflow. முதல் வருஷம் முடிவு வரைக்கும் எனக்கு 60 வந்திருக்கு, ரெண்டாவது வருஷம் முடிவு வரைக்கும் எனக்கு எவ்வளோ வந்திருக்கு? 60 + 70 1,30,000 வரைக்கும் வந்திருக்குன்னு சொல்லலாம். தேர்ட் இயர் முடிவில் 130 + 50 180 கலெக்ஷன் ஆயிடுச்சு. ஃபோர்த் இயரில் எவ்வளோ கலெக்ஷன் வருது? இன்னொரு 50 ஆட் பண்ணிங்கன்னா 2,30,000.
For the payback period, I have to get my money back, full money back. My investment here being 1,50,000 in cumulative cash inflow column, where you have that money invested recovered, anywhere between 2 to 3 years. Anywhere between 2 to 3 years. My requirement being 1,50,000. Okay. அப்படின்னா 2 to 3 இயர்ஸ்க்குள்ளார வருது அப்படின்னு சொன்னாக்க யூ கேன் கேல்குலேட் திஸ் வே. 2 இயர்ஸில் 130 வந்துச்சு. 2 இயர்ஸில் இன்னும் எவ்வளோ வர வேண்டியது இருக்கோ இந்த ஷார்ட்டேஜ் இந்த நம்பர். அதுக்கு அடுத்த வருஷத்தில் முழு ஆண்டில் எவ்வளோ சம்பாதிக்கிறோம் இந்த 3 டேட்டா வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். இதுதான் இங்கே நான் பண்ணியிருக்கிறேன். 2 வருஷத்தில் எனக்கு தேவையான பணத்தில் 3/4 மேலே வந்துருச்சு. ஒரு பார்ட் வரணும். அந்த ஒரு பார்ட் தேர்ட் இயரில் ரிசீவ் பண்ண போகிறோம். The third year, முழு ஆண்டில் 50,000, but I no need to wait for getting entire 50, I need to get only 20. One full year gives me 50,000 rupees, but I need only 20. Now, what's the period I have to wait for? Abdina in the numbers 2 plus amount required for getting my money back by the end of second year. Amount earned, cash inflow by the end of third year. Okay. Of course, you can represent that in year or month, whatever it may be. So, payback period in this case being 2.4 years. 2.4 years in Solalam, அல்லது 2 years, 4 months, 8 months in Solalam. Even in the 4.8 months, okay, எப்படி சொல்லலாம் 2 years, 4.8 months or simply 4 months. And the 0.8 days convert பண்ணுங்க. 0.8 months ஒரு மாதம் அப்படிங்கிறது 30 நாள். ஓகே, அதில் 0.8 அப்படின்னு சொன்னாக்க இன்ட்டு 30. 0.8 into 30 போட்டிங்கன்னா 24 days. ஓகே, ஸோ 2 வருஷம் 4 மாதம் 24 நாளில் நான் போட்ட பணம் எனக்கு வந்துடும் அப்படிங்கிறது ரெண்டாவது அப்ரோச். செகண்ட், பேபேக் ரெசிப்ரோக்கல். சார் இதான் எனக்கு தெரியுதே சார், கேஷ் இன்ஃப்ளோ பை அவுட்ஃப்ளோ போட்டாலும் ஆன்சர் வந்துருமே சார். 40 இயர் ஆன் இயர் கேஷ் இன்ஃப்ளோ, கேஷ் அவுட்ஃப்ளோ பீங் 1 lakh, அப்போ 40 by 1 lakh போட்டால் 40% வந்துருச்சே. அப்படியே இதுக்கு தனியாக 1 by பேபேக் பீரியட்னு ஒரு ஃபார்முலா போட்டிருக்கிறீங்கன்னா this will be available only when the cash inflow being equal. அன்ஈக்குவலாக இருந்தால் இந்த மாதிரி போட முடியாது. அதுக்காக தான் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கிறேன். 1 by பேபேக் பீரியட். ஸோ 1 by 2.4 years in percentage. Come on, tell me what is the value. Payback reciprocal 41.67%. Third calculation being payback profitability. CA வந்து பார்த்தீங்கன்னா ஓகே எவ்வளோ மெத்தட்ஸ் இல்லை, நான் சொன்ன 6-7 மெத்தட் டீட்டெயிலாக வருது. சிஎம்ஏல மெத்தட்ஸ் ஜாஸ்தி கொடுத்துருக்குறாங்க. சம் ஆஃப் த மெத்தட்ஸ் ஆர் irredundant, we usually don't use. இருந்தாலும் அதையும் காம்ப்ரிஹென்சிவாக இருக்கணும்னு சிஎம்ஏ புக்கில் சேர்த்துருக்குறாங்க. அது எல்லாமே ஒரு சிங்கிள் லைன் ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தெரிஞ்சுட்டா போதுமான எனி காம்ப்ளிகேஷன்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேபேக் பீரியட், நெட் ப்ரெசன்ட் வேல்யூ, ஐஆர்ஆர், ஏஆர்ஆர் அண்ட் டிஸ்கவுண்டட் பேபேக் பீரியட், இது மட்டும் கிளியராக தெரிஞ்சுட்டா போதுமானது. மற்றதெல்லாம் ஒரு ஐடியாவுக்கு வச்சுட்டா போதுமானது. ரைட். ஸோ பேபேக் பீரியட் ப்ராஃபிட்டபிலிட்டி வரும்போது சம்மேஷன் ஆஃப் கேஷ் இன் ஃப்ளோ மைனஸ் கேஷ் அவுட் ஃப்ளோ. சம்மேஷன் பீயிங் 2,30,000. ஓகே, மொத்தமாக எனக்கு 2,30,000 ஓவர் த லைஃப் டைம் ஐ எம் கெட்டிங். ஃபார் தட் ஐ இன்வெஸ்டட் 1,50,000. Naturally what happens? I am getting 80,000 rupees excess. Is that clear? So payback period as well as payback reciprocal, payback profitability. So we have completed 3 models here. In case of equal cash inflow இருந்தால் எப்படி இருக்கும், unequal cash inflow இருந்தால் எப்படி இருக்கும், அந்த ரெண்டையும் நம்ம பார்த்தாச்சு. Now clear-ஆ? ஆன்லைனில் இருக்கிறவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. I request you to try along with me. Okay, don't be passive listener. என் கூட சேர்ந்து ஃபாஸ்ட் அவுட் பண்ணிகிட்டே வாங்க. ஓகே, ஏற்கனவே பேபேக் ரெசிப்ரோக்கல் ஈக்குவல் கேஷ் அண்ட் ஃப்ளோ கொடுத்துட்டு அன்ஈக்குவலுக்கு நான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறேன். ஒன்றும் பெரிய காம்ப்ளிகேஷன் கிடையாது, ஃபார்முலா அப்ளிகேஷன்ஸ் தான். ஓகே, யா ஆன்லைனில் ஐ கெட் த மெசேஜ் ஒன்லி ஃப்ரம் சத்யா அண்ட் தர்ஷனா. யோகிதா, கீப் டெக்ஸ்டிங் மீ, மேக் இட் ஃபாஸ்டர்.
Yeah, okay. So by Ravi. Now, let me move on to the next illustration. இதே illustration இப்போ எந்த மாடலில் போட போகிறோன்னா, I am going to solve under net present value, profitability index, discounted payback period. மூணு மாடல் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, NPV, payback, then profitability index, discounted payback period. மூணு மாடல் பார்க்க போகிறோம். So we have completed first of all first three models. First three models over. Now my focus is on these four topic. These three. IRR நம்ம தனியா பார்க்கலாம். IRR நம்ம தனியா பார்க்கலாம். Now let's start with net present value, NPV. அப்போ இது வரைக்கும் பார்த்த மாடல் எல்லாம் இருக்கு இல்லையா, மொதல் மூணு மாடல் நான் டைம் வேல்யூ ஆஃப் மணி கன்சிடர்டு மாடல். டைம் வேல்யூ ஆஃப் மணி இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷன்ஸ் நெவர் பாதர். போட்ட பணம் எனக்கு சேஃபாக வந்தால் போதும். போட்ட பணம் 10 வருஷத்துக்கு அப்புறம் அதே கொடுத்தானா எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது? வட்டி இருக்கா இல்லையா? 10 years பேங்க்கில் போட்டுருந்தா 10 years இன்ட்ரெஸ்ட் என்னாச்சு அப்படிங்கிறது ஒன் மோர் ஆர்குமெண்ட். வாட் எவர் த மணி ஐ இன்வெஸ்ட் வில் ஹாவ் இட்ஸ் ஒர்த் ஹையர் டுடே தென் த ஒர்த் லேட்டர். The worth later may be say 100, today's worth may be 150. ஸோ அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி 100 ரூபாய் வாங்கிட்டு நாளைக்கு 100 ரூபாய் கொடுக்குறீங்கன்னா பிரயோஜனம் இல்லை. 150 ரூபா கொடுத்தா ஐ எம் வெரி ஹாப்பி. அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணுங்கிற பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுறது இந்த மூணு மாடல் ஃபஸ்ட்டு. அடுத்தது IRR மாடல்ஸ். இந்த 4 மாடல் வரும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மூணையும் பார்க்கலாம். இந்த மூணுலையுமே நான் போட்ட பணத்துக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் வரணும், அதையும் தாண்டி நீங்கள் சம்பாதிச்சு கொடுக்குறது என்னுடைய இன்டென்ஷன். அதனால் இந்த மூணையும் நம்ம டைம் வேல்யூ ஆஃப் மணி கன்சிடர் மாடல் இன்க்ளூடிங் IRR. அதில் எகெயின் ஈக்குவல் கேஷ் இன்ஃப்ளோவாக இருந்தால் எப்படி இருக்கும், அன்ஈக்குவலாக இருந்தால் எப்படி இருக்குங்கிறத நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். லெட் ஸ்டார்ட் வித் நெட் ப்ரெசன்ட் வேல்யூ ஃபார் ஏ. இந்த கம்பெனிக்கு எவ்வளோ காஸ்ட் செலவாகுதுன்னா 10% செலவாகுதுன்ட்டான். எவ்வளோ செலவாகுது? 10%. ஆஸ் த கம்பெனி ஸ்பெண்ட்ஸ் 10% ஹியர், அட்லீஸ்ட் தே டிமாண்ட் 10% ரிட்டர்ன். அப்படின்னா 100 ரூபாய் இருந்துச்சுன்னா பேங்க்கில் போட்டாலே உங்களுக்கு 10 ரூபாய் இல்லை 100 ரூபாய் உங்கள் கடன் வாங்கி தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணால் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அந்த கடன் அடைக்கும் போது வட்டியோடு சேர்த்து 110 கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ கடன் வாங்கி இந்த தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணாக்கா 1 year எண்டில் எனக்கு எவ்வளோ வரணும் அப்படின்னு சொன்னாக்கா ரீபேமெண்ட் பண்ண வேண்டிய அந்த 110 ப்ளஸ் கொஞ்சம் எனக்கு எக்ஸ்ட்ரா போட்டு கொடுங்க. அதுதான் இதோட லாஸ்டிங். அப்போ 110க்கு மேலே சம்பாதிச்சு கொடுக்குற அந்த அமௌண்ட்டுக்கு தான் நெட் ப்ரெசன்ட் வேல்யூ. த அமௌண்ட் ஏர்னபிள் பியாண்ட் த அமௌண்ட் இன்வெஸ்டட் அண்ட் த இன்ட்ரெஸ்ட் ஐ லூஸ், தீஸ் டூ. இதை தாண்டி நான் சம்பாதிச்சுன்னா ஐ எம் பிரிட்டி ஹாப்பி. அப்போ நாளைக்கு வர பணத்துடைய இன்றைய மதிப்பு என்ன, அதை முதல் கால்குலேட் பண்ண வேண்டியது இங்கே இருக்குது. ஃபார் ஏ இயர் 1, 2, 3, 4 cash inflow. Year 1 being 40,000, year 2 also 40,000, year 3 also 40,000, year 3 also 4 also 40,000 rupees. எல்லா வருஷமும் சேமாக இருக்குது. இந்த ஒரு வருஷம் கழிச்சு 40,000 ரூபாய் தரேன் அப்படின்னு சொன்னாக்கா நான் உடனே என்ன சொல்லுவேன்? ஒரு வருஷத்துக்கு அப்புறம் 40,000 ரூபாவா? அதில் 2,000 ரூபாய் வட்டி இருக்கும்ப்பா ஒரு வருஷத்துக்கு. அப்போ இன்னைக்கு 32,000 ரூபாய் தான் வருது. 2 வருஷத்துக்கு அப்புறம் 40,000 ரூபாய். ஒரு வருஷத்துக்கு 2,000 ரூபாய் எனக்கு கிடைக்குங்க. 2 வருஷம்னா 4,000 ரூபாய் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்கும். அப்போ நீங்கள் 40,000 ரூபாய் தரீங்கன்னா 4,000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் போக எனக்கு 36,000 ரூபாய் தான் வருது. ஸோ த ரெக்கவரபிள் அமௌண்ட் பிகம்ஸ் லேட்டர் பீரியட் ரெக்கவரபிள் அமௌண்ட், தென் வி டிமாண்ட் more return, or it will have more interest component. That's a logic. அப்போ அதை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஐ எம் கோயிங் டு யூஸ் தி PV ஃபேக்டர், 10% present value factor. ஓகே, 10% present value factor being உங்களுடைய நான் சயின்டிஃபிக் கால்குலேட்டர் எப்படி பண்ணணும். ஸோ as already told you, you have to always play with the calculators. இந்த டாப்பிக்கில் வருதுன்னா நீங்கள் கால்குலேட்டர் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ இந்த PV ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு 1/1 + I அப்படிங்கிற ஃபார்முலா போடணும். இது வந்து பவர் 1 இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் இயருக்கு, பவர் 2 இருந்தால் செகண்ட் இயருக்கு. ஓகே, இதுதான் PV ஃபேக்டர் ஃபார் எனி இயர் டு த பவர் n. ஓகே, ஸோ முதல் ஆண்டில் இருந்தால் 1/, rate of interest 10% na 0.1, so 1.1 will be the value. Second year இருந்தால் டு த பவர் 2 இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ PV ஃபேக்டர் கண்டுபிடிச்சிங்கன்னா 10% PV ஃபேக்டர் for the 3-digit case in the very first year is 0.909. Second year வரும்போது 0.826, third year வரும்போது 0.751,
and fourth year வரும்போது 0 683 செக் பண்ணுங்க. இது உங்களுடைய நான் சயின்டிஃபிக் கால்குலேட்டரில் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொன்னாக்க, ஸோ இதெல்லாமே நீங்கள் ஃபவுண்டேஷன் லெவலில் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. ஓகே, அல்லது பார்த்துட்டு வர சொல்லியிருக்கிறேன். நான் சயின்டிஃபிக் கால்குலேட்டரில் 1 டிவைடட் பை 1.1 1.1ன்னா 1 ப்ளஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 0.1. ஓகே, இது 12% இருந்தால் 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் 1.12, அதர்வைஸ் 1.12 அதால் டிவைட் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஃபார்முலா தான் 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் I இஸ் த ஃபார்முலா. இது ஃபஸ்ட் இயர். ஸோ உங்கள் நான் சயின்டிஃபிக் கால்குலேட்டரில் போட்டிங்களா, ரெண்டாவது வருஷம் கண்டுபிடிக்க திரும்ப ஈக்குவல் விட்டு ப்ரெஸ் பண்ணால் ரெண்டாவது வருஷம் வந்துடும், திரும்ப ஈக்குவல் ப்ரெஸ் பண்ணால் 3, திரும்ப ப்ரெஸ் பண்ணால் 4வது வருஷம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். யூ நீட் டு worry about that. இஸ் தட் கிளியர்? நான் இப்போ போட்டதோடைய என்டையர் வேல்யூடைய சம்மேஷன் போட்டிங்கன்னா, ஓகே, உங்களுடைய கால்குலேட்டரில் ஜிடின்னு ஒரு பட்டன் இருக்கான்னு பாருங்கள். ஓகே, அப்போ 1 டிவைடட் பை 1.1 ஈக்குவல் 1 2 3 4 எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஜிடின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதோடைய சம்மேஷனை கொடுத்துருவாங்க. இதோடைய சம்மேஷன் வந்துடும். ஓகே, வருதா பாருங்கள், எவ்வளோ வருது? 3.169. சார் என் கால்குலேட்டர் ஜிடி இல்லை சார் அப்படின்னா, பெட்டர் யூ கேன் கோ ஃபார் பையிங் திஸ் ஜிடி பட்டன் உள்ள கால்குலேட்டர். அப்படிலாம் சில ஆப்ஷன்ஸ் இருக்கும், போய் பாருங்கள். இல்லைனா இப்படி தான் பண்ணி ஆகணும். 1 டிவைடட் பை 1.1 ஓகே ஈக்குவல் மெமரி ப்ளஸ் ஈக்குவல் மெமரி ப்ளஸ் ஈக்குவல் மெமரி ப்ளஸ் ஈக்குவல் மெமரி ப்ளஸ், தென் டூ மெமரி ரிசீவ், யூ வில் கெட் த ஆன்சர் 3.169. அதாவது இதெல்லாம் பிவி ஃபேக்டர். ஆனால் இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் ஆன்டி ஃபேக்டர்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் என்னது? ஆன்டி ஃபேக்டர் சொல்லுவோம். இஸ் தட் கிளியர்? ஸோ பி ஃபேக்டர், ஆன்டி ஃபேக்டர். Summation of the P factor for the end period will be anti factor. Now, if I multiply the cash inflow with the P factor, the value what I get here is called discounted cash inflow. அல்லது present value of cash inflow. Present value of cash inflow அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% இருக்குது, அந்த 10% அட்ஜஸ்ட் பண்ண பிறகு அதோட இன்றைய மதிப்பு என்ன அப்படிங்கிறது தான் டிஸ்கவுண்டட் கேஷ். ஸோ வி காட் திஸ் 14.909. கம் ஆன், லெட் மீ நோ த வேல்யூ. ஐ திங்க் திஸ் வேல்யூ பீங் 36,360. அடுத்தது 33,40. அடுத்தது 30,40. அடுத்தது 27,320. 27,320 discounted cash inflow. இதோட சம்மேஷன் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. The summation of this being 1,26,760. 1,26,760. Now இந்த தொழிலில் நான் 40,000 ரூபாய் போட்டேன்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் நான் எதிர்பார்க்குற இன்ட்ரெஸ்ட் எல்லாம் லெஸ் பண்ண பிறகு இன்றைய மதிப்பு எவ்வளோனா 1,26,760. இது பேர் ப்ரெசன்ட் வேல்யூ. சம்மேஷன் ஆஃப் த ப்ரெசன்ட் வேல்யூ வித் கேஷ் ஃப்ளோஸ். இந்த அமௌண்ட்டுக்கு நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா, கேஷ் அவுட் ஃப்ளோ அட் 0th பீரியட் 1 lakh. அப்போ 1 lakh போட்டால் எனக்கு 1,26,760 வருது. இல்லை சார் 160 வருது. 160 வருது. 160 வந்தால் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு கேல்குலேஷன் இருக்கா இல்லையா? அப்போ அந்த டைம் வேல்யூ ஆஃப் மணி நாட் கன்சிடரில் 160 எடுத்துக்கணும். அதான் நம்ம பேபேக் ப்ராஃபிட்டபிலிட்டி பார்த்தோம். ஆனால் டைம் வேல்யூ ஆஃப் மணி கன்சிடர்னா என்ன ரிட்டர்ன்ஸ் வருதோ அது இன்றைய மதிப்பு என்னவாக இருக்கும்? 10% வட்டியோட சேர்த்து நாளைக்கு இருக்குன்னா இன்றைய மதிப்பு என்ன இருக்கும்? ரிவர்ஸ் கேல்குலேஷன். அந்த 10% வட்டியை நம்ம ரிவர்ஸ் பண்ணிடுறோம். 2 இயர்ஸ்ல 2 இயர்ஸோட இன்ட்ரெஸ்ட், 3 இயர்ஸ்ல 3 இயர்ஸோட இன்ட்ரெஸ்ட் நம்ம ரிவர்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்றைய மதிப்பு நம்ம கிடைச்சிடும். அந்த இன்றைய மதிப்பு நான் போட்ட இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணதுக்காட்டிலும் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா அந்த எக்ஸஸ் அமௌண்ட்டுக்கு பேர் நெட் ப்ரெசென்ட் வேல்யூ. இஃப் தட் நெட் ப்ரெசென்ட் வேல்யூ இஸ் பாசிட்டிவ், தட் ப்ராஜெக்ட் இஸ் அக்செப்டட். த ப்ராஜெக்ட் இஸ் அக்செப்டட். என்பிவி நெட் ப்ரெசென்ட் வேல்யூ 26,760. இது பாசிட்டிவாக இருக்குது, அதனால் இதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். இதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். இஸ் தட் கிளியர்? நான் இந்த மாதிரி ஈக்குவலாக இருந்தால், கேஷ் இன்ஃப்ளோ ஈக்குவலாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, கேஷ் இன்ஃப்ளோ earned every year end multiplied with the anti-factor, you will directly get this answer. Okay, so when it is being the equal cash inflow into PV factor நீ போட்டுருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஈக்குவல் கேஷ் இன்ஃப்ளோவோட ஆன்டி ஃபேக்டர் மல்டிப்ளை பண்ணி போட்டால் போதுமானது. அன்ஈவனாக இருந்துச்சுன்னா வேறு வழியில் நம்ம தனித்தனியாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்கணும். ஈக்குவல் கேஷ் இன்ஃப்ளோவாக இருந்தால் நமக்கு வேலை கம்மி. ஸோ வென் இட் இஸ் பீங் த ஈக்குவல் கேஷ் இன்ஃப்ளோ earned every year is multiplied with the
anti factor you will get the summation of discounted cash inflow அதிலிருந்து outflow subtract பண்ணினா கிடைக்கும். இது NPV. In case of profitability index or benefit cost ratio or desirability factor, இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படிச்சுனாக்க ஓகே summation of discounted cash inflow divided by cash outflow. ரொம்ப சிம்பிள். இந்த தொழிலில் எனக்கு கிடைச்ச மொத்த வருமானத்தோட இன்றைய மதிப்பு டோட்டல் எவ்வளோ வருது? 1,26,760. ஆனால் இதுக்கு நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன்? 1 lakh இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அப்போ இதால் டிவைட் பண்ணிங்கன்னா 1.2676 அப்படிங்கிறதா ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ்னு சொல்லலாம், அல்லது பெனிஃபிட் காஸ்ட் ரேஷியோன்னு சொல்லலாம், ஆர் டிசைரபிலிட்டி ஃபேக்டர்னு சொல்லலாம். For every 1 rupee, I am getting 0.2676 excess amount. ₹1 இன்வெஸ்ட் பண்ணால் 26 பைசா. இது என்னென்னா அப்சல்யூட் டேர்ம்பா, இது ரிலேட்டிவ் டேர்ம். ஓகே, எவ்வளோ மார்க் வாங்கினேன் அப்படின்னா 60 மார்க்கு, 70 மார்க்கு, 40 மார்க்கு சொல்கிறோம். ஆனால் திஸ் வில் நாட் கம்யூனிகேட் த ரியல் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் யூ. 60 மார்க் ஓகே, எவ்வளோக்கு 60? 100க்கு 60. 40 எவ்வளோ? 45க்கு 40. அப்போ 100க்கு 60ங்கிறது கம்மி மார்க், 60%. 45க்கு 40 அப்படிங்கிறது மேபி ஹையர் வேல்யூ. ஸோ அப்படின்னா ரிலேட்டிவ் டேர்மில் ரிசல்ட்ஸ் சொன்னால் அது ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ். ஃபார் எவ்ரி 1 rupee how much I am getting. 1 rupee becomes 1 rupee 26 paise, or that 26 paise is the excess return I am getting. That will be your NPV. அதாவது இதில் NPV எப்படி கண்டுபிடிப்பீங்க? 1.2679 இருக்குல்ல, 76. அதுலேருந்து என்ன லெஸ் பண்ணிடலாம்? இன்வெஸ்ட்மெண்ட் 1 rupee லெஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த வேல்யூவோட நீங்கள் இனிஷியல் அவுட்ஃப்ளோவை மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது பாருங்கள், NPV. You will get the NPV. So you should not have any confusions. If you are aware about the profitability index, from there you can find out the NPV very easily. 1 rupeeக்கு மேலே எவ்வளோ வருதோ இன்ட்டு கேஷ் அவுட்ஃப்ளோ வச்சு மல்டிப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா அதான் NPV. அதே சமயத்தில் நீங்கள் இந்த ரெண்டுக்குள்ள ரிலேஷன்ஷிப் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ்னு சொல்கிறோம். சில ஆதர் மே ரெக்கமெண்ட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தீஸ் டூ ஆல்சோ பீங் த NPV, மீன்ஸ் PI. அதாவது சம்மேஷன் ஆஃப் டிஸ்கவுண்டட் கேஷ் இன்ஃப்ளோக்கு பதிலாக NPV பை கேஷ் அவுட் ஃப்ளோ அப்படிங்கிறது சில ஆதர் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. சிங்கர் அகாடமி புக்கில் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் CMA புக் எல்லாத்துலேயுமே இந்த மெத்தட் இப்போ ரீசெண்டாக அடாப்ட் பண்ணலை. யூ நோ நீட் டு ஒரி அபவுட் திஸ் ஒன். இஃப் சச் மெத்தட் இஃப் யூ கம் அக்ராஸ், be alert that this method is also available. Otherwise you can stick on to this. So இந்த மெத்தடில் என்ன ஆகிடும்னா NPV being 26,760 for your outflow being 1 lakh அப்படின்னா you'll be getting 0.2676. இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் அந்த நம்பர் 1 கம்மியாக இருக்கும். 1ங்கிறது என்னது? போட்ட பணம், இன்வெஸ்ட்மெண்ட். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை சப்ட்ராக்ட் பண்ண பிறகு இருக்கிறது தான் NPV இல்லையா? சப்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிறது டிஸ்கவுண்டட் கேஷ் இன்ஃப்ளோ. இது டிஸ்கவுண்டட் கேஷ் இன்ஃப்ளோ, இது சப்ட்ராக்ட் பண்ண பிறகு இருக்கக்கூடியது NPV. NPV வச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாடலேருந்து, அதாவது டிஸ்கவுண்டட் கேஷ் இன்ஃப்ளோ மாடலில் இருந்து கால்குலேட் பண்ணதை காட்டிலும் ஒரு நம்பர் கம்மியாக இருக்கும். இதே பர்சன்டேஜில் கூட சொல்லலாம். இது 126.76% சொல்லலாம். இது வரும்போது 26.76% சொல்லலாம். பர்சன்டேஜில் சொல்லும்போது ஒரு 100 கம்மியாக இருக்கும். ஓகே, 100 கம்மியாக இருக்கும். ஹோப் யூ வில் பி நவ் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் நெட் ப்ரெசன்ட் வேல்யூ. நாளைக்கு வரக்கூடிய அமௌண்ட்டோடைய இன்றைய மதிப்பு என்ன, அந்த இன்றைய மதிப்புக்கு நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணீங்க. அப்போ இஃப் யூ ஆர் கெட்டிங் எனிதிங் பியாண்ட் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட், தட் இஸ் கால் நெட் ப்ரெசன்ட் வேல்யூ. இன்றைய மதிப்பு என்னன்னா அது ப்ரெசன்ட் வேல்யூ, அதோட டோட்டல் சம்மேஷன் ஆஃப் ப்ரெசன்ட் வேல்யூ. கையில் எவ்வளோ பணம் இருக்குது அப்படிங்கிறது நெட் ப்ரெசன்ட் வேல்யூ. அதாவது போட்ட பணத்தை லெஸ் பண்ண பிறகு இருக்கிறது NPV. இதுவே நீங்கள் ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் சார் அப்சல்யூட் டேர்மில் சொல்லாதீங்க, எனக்கு புரியல, போட்ட பணத்துக்கு எவ்வளோ கிடைக்குது பர்சன்டேஜில் சொல்லுங்க அப்படின்னாக்க அது பேர் ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ். அது பர்சன்டேஜ்லையும் சொல்லலாம், டெசிமலையும் சொல்லலாம். அதில் ஜெனரிக்காக என்ன மாடல் ஃபாலோ பண்ணுறோம்? சம்மேஷன் ஆஃப் டிஸ்கவுண்டட் கேஷ் இன்ஃப்ளோ பை கேஷ் அவுட் ஃப்ளோ ஃபாலோ பண்ணுறாங்க. ரேரஸ்ட் அக்கேஷனில் NPV, நியூமரேட்டரில் NPV எடுத்துக்கலாம். If you are adding NPV, then the value may be lesser by 1 in case of absolute term, means fraction term. Percentage வரும்போது 100 கம்மியாக இருக்கும். Now, 6th சொல்லுங்க பார்ப்போம். 6th என்னது? டிஸ்கவுண்டட் பேபேக் பீரியட். பேபேக் பீரியட்னா என்ன அர்த்தம்? நீங்கள் போட்ட பணம் எவ்வளோ நாளில் வந்துடுது. அப்படி பார்க்கும்போது அந்த பணத்துடைய இன்றைய மதிப்பு என்னங்கிறது நம்ம பார்க்க மாட்டோம். அப்படியே நம்ம எடுத்துப்போம். டைம் வேல்யூ பண்ணி நாட் கன்சிடர். ஆனால் இருக்கிறது த பெஸ்ட் மெத்தட் அப்படிங்கிறது பேபேக் பீரியட் தான். பேபேக் பீரியட் தான் ஈஸி. ஓகே, ஹேண்டியாக இருக்கும், எல்லாத்துக்கும் புரியும்.
ஒரு கடன் வாங்குறாருன்னா உடனே சார் நீங்கள் வாங்கின கடனுக்கு எவ்வளோ தெரியுமா ரீபேமெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது, 7 வருஷம் திருப்பி தர வேண்டியதாக இருக்குது. அப்போ அவனுக்கு டக்குன்னு புரியுது. அதில் எப்படி வரும் இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லாம் போடுங்கன்னா அவனுக்கு புரியாது. ஸோ யூஸ்வலி ஈஸியர் ஒன் அப்படின்னு சொன்னாக்க ப்ரெசன்ட் வேல்யூ. ஆனால் ப்ரெசன்ட் வேல்யூ ஃபேக்டருடைய இது ப்ராஃபிட் பேபேக் பீரியடோட ட்ராபேக் என்னென்னா டைம் வேல்யூ ஆஃப் மணி நாட் கன்சிடர். அதாவது டைம் வேல்யூ ஆஃப் மணி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறேன். அந்த ஒரு ட்ராபேக் தவிர மற்றதெல்லாம் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க, அதையும் சேர்த்துடலாமே. ஸோ ரேதர் தென் finding the payback period based on the non-discounted cash flow, we now calculate the payback period based on the discounted cash inflow. That's all. அப்போ இங்கே என்ன பண்ணீங்க, நீங்கள் cumulative cash inflow போட்டீங்க. இப்போ இதுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறீங்க, cumulated discounted cash inflow போட்டிங்கன்னா வேலை முடியுது. இதை கியூமுலேட் பண்ணல, எதை கியூமுலேட் பண்ண போகிறேன், இதை கியூமுலேட் பண்ண போகிறேன். இதுக்கு என்ன வேல்யூ வரும், cumulated discounted cash inflow. First year 36,360. 2 வருஷத்தில் நான் எவ்வளோ வந்துருது எனக்கு 69,400. அண்ட் தேர்ட் இயரில் இன்னொரு 30,000 ஆட் பண்ணிடுச்சுன்னா 99,440. லாஸ்ட் இயரில் 27,320 ஆட் பண்ணிட்டீங்கன்னா 1,26,760. My requirement being 1 lakh, it falls anywhere between 3 to 4 lakhs. 3 to 4 lakhs நடுவில் இது வருது. இஸ் தட் கிளியர்? அப்போ தேர்ட் இயரில் எனக்கு தேவையான மெஜாரிட்டி பணம் வந்துருச்சு. தேர்ட் இயரில் இன்னும் எனக்கு எவ்வளோ ஷார்ட்டேஜ் இருக்குது, 560 rupees ஷார்ட்டேஜ் இருக்குது. 560 rupees ஷார்ட்டேஜ் இருக்குது. இந்த 560க்கு ஃபோர்த் இயரில் நான் எவ்வளோ சம்பாதிக்க வேண்டியது இருக்குது, 27,320. ஃபோர்த் இயரில் மொத்தமாக சம்பாதிச்சது 27,320 ஒன் ஃபுல் இயர் இருக்குது. எனக்கு அது வேண்டாம். எவ்வளோ வந்தால் போதும், 560 வந்தால் போதும். அப்போ எவ்வளோ நாள் இருக்கணும்? ஓகே, பேபேக் பீரியட் அங்கே பார்த்த மாதிரியே ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். ஸோ டிஸ்கவுண்டட் பேபேக் பீரியட் இதை என்னால் யோசிக்க முடியல சார்னா நீங்கள் ஃபார்முலா கூட வச்சுக்கலாம். ஓகே, லோவர் நம்பர் plus amount required at lower number, amount earned or cash inflow earned in the next year, earned in the next year, in the next year of lower. Okay, அப்படின்னு போட்டு சும்மா. So 3 years, amount required being 560, amount earned in the fourth year being 27,320, then the ultimate value being 3.02 years. 3.02 years. Is that clear? ஸோ என்பிவி முடிச்சாச்சு, ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் முடிச்சாச்சு, டிஸ்கவுண்டட் பேபேக் பீரியட் முடிச்சாச்சு. ஈக்குவலாக இருக்கும்போது நீங்கள் பி ஃபேக்டர் வச்சு போடலாம், இல்லைனா ஆன்டி ஃபேக்டர் வச்சு போடலாம். அன்ஈக்குவலாக இருந்தால் வேறு வழி இல்லை, அப்படியே பி ஃபேக்டர் வச்சு போடலாம். இது முடிஞ்சிருச்சுன்னா சொல்லுங்கள், நீங்கள் பிக்கு போட ஆரம்பிச்சிருங்க. ஃபைண்ட் அவுட் த என்பிவி ஃபார் பி அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் அண்ட் டிஸ்கவுண்டட் பேபேக் பீரியட் ஃபார் பி. ஒர்க் அவுட் பண்ணுங்க. I am going to calculate NPV, PI, discounted payback period.
Yeah. So for B, year 1, 2, 3, 4, cash inflow being 60, 70, 50, 50. கம்பெனிக்கு இன்வெஸ்ட் பண்ண தேவையான பணத்தை ரைஸ் பண்ணுறதுக்கு காஸ்ட் ஆகுது which is 10%. Now you have to use 10% PE factor. As you know already, the PE factor was already calculated for A. Here the value being 0.909, 0.826, 0.751, 0.683. If I multiply these two, then I will be getting discounted cash inflow. Discounted cash inflow. The discounted cash inflow here being 54,540, 57,820, 37,550, 34,150. The total of these values 1,84,060. But இதுக்கு நான் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன்னா cash outflow at 0th period being 1,50,000 rupees. And the balance being your NPV 34,060. Get me the value. Are you ready? So, are you able to get this value? This is the summation of discounted cash inflow. First question can answer potash. Second question, PI கண்டுபிடிக்கும் போது என்ன வேல்யூ வரணும்? Summation of discounted cash inflow, டிஸ்கவுண்ட் பண்ண பிறகு அதோட வேல்யூ என்ன இருக்கு? அந்த அமௌண்ட்டுக்கு நீங்க என்ன இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க அதால டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் 1,84,060, cash outflow being 1,50,000. So your profitability index in this case being 1.227. இது போல NP பேஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா நம்பர் 1 குறையும். So 0.227 will be the answer. The last one being discounted payback period. இதுக்கு நீங்க என்ன பண்ணணும், நீங்க போட்ட பணம் டிஸ்கவுண்ட் பண்ண பிறகு எப்போக்குள்ளார வருது, அதாவது discounted cash inflow உடைய வேல்யூ should reach to 1,50,000 at what year? Okay, you are getting this back. அதை நீங்க கண்டுபிடிக்கணும் when you are getting this back. அப்போ இங்கே discounted cash inflow மாறி மாறி வரும்போது you can use the cumulative discounted cash inflow யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ முதல் ஆண்டு முடிவில் எனக்கு 54,540 வந்திருக்கு. செகண்ட் இயர் எண்டில் ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா எனக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொன்னாக்க 1,12,360. தேர்ட் இயரில் எவ்வளோ வந்திருக்குன்னா 1,49,910, 1,49,910. லாஸ்ட் இயரில் வரும்போது 1,84,060. My initial investment in this case being 150, which is anywhere between 3 to 4. இந்த ரெண்டுக்கு நடுவில் வருது 1,50,000. அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? லோவர் இயர் ஒன்று, லோவர் இயரில் என்ன சம்பாதிச்சிருக்கிறீங்க, அதுலேருந்து எனக்கு ரெக்குயர்மெண்ட் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ தேவைப்படுது 90 rupees. இந்த 90 rupees வேறு வழியில் அதுக்கு அடுத்த வருஷம் சம்பாதிக்கிறீங்க. ஆனால் அடுத்த வருஷத்தில் எவ்வளோ சம்பாதிச்சிட்டிங்கன்னா 34,150. ஒரு முழு ஆண்டில் 34,150 கிடச்சிருக்கு. எனக்கு 34,150 வேண்டாம், ஒரு 90 rupees வந்தால் போதும். அப்போ அந்த 90 rupeesக்கு எவ்வளோ நாள் ஆகும்? ஸோ 3 years plus I need to get only 90 instead of 34,150. You do this cross multiplication also. 1 yearக்கு 34,150 is for 1 year, but I want only 90 in சொன்னால் what is the period? With the lower you have to add lower year, அதோட இதை ஆட் பண்ணிங்கன்னா முடிஞ்சு போச்சு. Lower year being 3, amount required being 90 is multiplied with 1 divided by 34,150. The final answer being
3 years ரொம்ப ஃப்ராக்ஷனில் போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, 3 yearsனு போட்டுக்கலாம், ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். Clear? So currently we have completed almost 6 models here: payback period, payback reciprocal, payback profitability. இது மூணுமே நான் டைம் வேல்யூ ஆஃப் மணி கன்சிடர்ட் மாடல். டைம் வேல்யூ ஆஃப் கன்சிடர்ட் மாடலில் 3 ப்ரிடாமினன்ட் மாடலில் என்பிவி ஒரு மாடல் அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் செகண்ட் மாடல், டிஸ்கவுண்டட் பேபேக் பீரியட். பேபேக் பீரியட் வாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஈஸியஸ்ட் ஒன் ஃபார் த கேல்குலேஷன். அதனால் டிஸ்கவுண்டட் பேபேக் பீரியட் நம்ம அதில் ஒரு ரிஃபைன்மெண்ட். டைம் வேல்யூ ஆஃப் மணி கன்சிடர் பண்ணல, ஸோ கன்சிடர் பண்ணிவிடுமே. கன்சிடர் பண்ண பிறகு வாட் இஸ் அ பேபேக் பீரியட் அப்படின்னு கேட்டோம்னா அதான் டிஸ்கவுண்டட் பேபேக் பீரியடாக நம்ம மாறி எடுத்து. So we have completed all 6 models. The last model is all about IRR, internal rate of return. இது வரைக்கும் கிளியராக டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஆன்லைனில் இருக்கிறவங்க சும்மா லிசன் பண்ணாதீங்க. ஒர்க் வித் பென் அண்ட் பேப்பர். Yeah, good. போட்டாச்சா? Now I am going to use a last model, IRR, internal rate of return, for A as well as for B. IRR, internal rate of return. IRR in short, this is one of the famous methods. Okay, நீங்கள் ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா வாட் இஸ் இட்ஸ் ஐஆர்ஆர் அப்படின்னு கேட்குறது வழக்கமாக வச்சுருக்குறாங்க. ஏ அப்படிங்கிற அந்த கம்பெனி, அந்த ப்ராஜெக்ட், ஓகே, 0 1 2 3 4. நீங்கள் இன்றைக்கி 1 லட்ச ரூபா போட்டிங்கன்னா அவுட்ஃப்ளோ இயர் ஆன் இயர் 40 rupees உங்களுக்கு கிடைக்குது ஃபார் 4 years. am I right? நீங்கள் இது வரைக்கும் என்ன பண்ணீங்க, இந்த ஃபியூச்சரில் வரக்கூடிய வேல்யூவை டிஸ்கவுண்ட் பண்ணி இன்றைய மதிப்பு என்ன, டிஸ்கவுண்டட் கேஷ் அண்ட் ஃப்ளோ, அதுலேருந்து அவுட்ஃப்ளோவை சப்ட்ராக்ட் பண்ணிட்டு இஃப் இட் இஸ் பாசிட்டிவ் தென் இட் இஸ் கால் நெட் ப்ரெசென்ட் வேல்யூ ஃபார் பாசிட்டிவ், ஸோ வி கேன் அக்செப்ட் த ப்ராஜெக்ட் நம்ம பார்த்தோம். ஓகே, எதை வச்சு டிஸ்கவுண்ட் பண்ணீங்க? காஸ்ட் மேபி 10%. காஸ்ட் இஸ் நதிங் பட் கம்பெனிஸ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். கம்பெனிக்கு தேவையான கேபிட்டல் ரைஸ் பண்ணுறதுக்கு என்ன காஸ்ட் வருதோ அது பேர் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். அது பேர் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். கம்பெனிக்கு எவ்வளோ தேவையோ அது எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸோ வி ஹேவ் எ செப்பரேட் சாப்டர், வில் ஸ்டடி தட் லேட்டர் ஆன். இதுக்கு அடுத்த சாப்டர் அதை நம்ம பார்க்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ட்ரெஸ்ட் ரேட் கேல்குலேஷன்ஸ் தான். கம்பெனிக்கு என்ன செலவாகுது, the company can raise their required fund by issuing equity shares, preference shares, debentures, long-term borrowings, or they can retain the earnings rather than paying the dividend. இந்த மாதிரி பல சோர்ஸ் மூலமாக கம்பெனிக்கு தேவையான ஃபண்டை ரைஸ் பண்ணிக்கலாம். வாட் ஆர் த சோர்ஸ் தே ஃபாலோ, இட் ஹேஸ் எ காஸ்ட். கடன் வாங்கினாக்கா வட்டி கொடுக்கணும், அப்போ அந்த கடனுக்கு என்ன வட்டி. ஈக்விட்டி ஷேர்ஸாக இருந்தால் நீங்கள் டிவிடெண்ட் தரணும். சார் டிவிடெண்ட் மேண்டேட்ரி கிடையாது, ஆனால் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் வில் டிமாண்ட் கேபிட்டல் அப்ரிசியேஷன் அட்லீஸ்ட். நீங்கள் இப்போ தர வேண்டாம், பிஸ்னஸ் வளரும்னு சொல்லுங்கள், நான் வெயிட் பண்ணுறேன். ஆனால் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸு நீங்கள் வளருதோ இல்லையோ அது செகண்டரி, எனக்கு மாதம் எனக்கு டிவிடெண்ட், வருஷம் எனக்கு டிவிடெண்ட் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாக்கா அது ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட். அது அவங்க கேட்குறது நம்ம கொடுக்க வேண்டியதுக்கு ஒரு ரேட் இருக்கு, தட் இஸ் கால் காஸ்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். ஸோ காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி, காஸ்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், காஸ்ட் ஆஃப் ரீட்டைன் earnings, காஸ்ட் ஆஃப் டெட்டு, காஸ்ட் ஆஃப் எனி டேர்ம் லோன், இது எல்லாத்தையும் ஆவரேஜ் பண்ணிட்டோம்னா அது பேர் காஸ்ட் ஆஃப் ஓவரால் கேபிட்டல் ஆர் கட் ஆஃப் ரேட்னு சொல்லுவாங்க, தட்ஸ் கேஓ. இந்த கம்பெனிக்கு தேவையான ஃபண்டை இந்த சோர்ஸ் மூலமாக, ஈக்விட்டியோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸோ, இந்த சோர்ஸ் மூலமாக ஃபண்டை ரைஸ் பண்ணி இந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறேன். இந்த சோர்ஸுக்கு ஒரு விலை கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ இந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு எவ்வளோ கிடைக்கணும், அந்த சோர்ஸுக்கு என்ன விலையில் வாங்கணும் அதை கிளம்பி எக்ஸ்ட்ரா கிடைச்சாக்கணுமா இல்லையா. அந்த சோர்ஸ் ஆஃப் ஃபண்டுக்கு நான் 10% கொடுக்குறேன்னா அது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ கிடைக்கணும், 12 கிடைக்கணும் நியாயமாக. அதுதான் இதில் பார்த்தீங்க என்பிவி பார்த்தீங்க. அதுதான் டைம் வேல்யூ பண்ணி கன்சிடர்ட் மாடல். ஓகே, 10% எனக்கு காஸ்ட்டு, நீங்கள் ஒரு 11 12 கொடுங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறேன்.
ஆனால் ஐஆர்ஆர் என்ன சொல்கிறான்னா, இந்த பிஸ்னஸில் 100 ரூபா போட்டிங்க, 40 ரூபா கிடைச்சிருக்கு, அப்போ எனக்கு என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எனக்கு கிடைச்சிருக்கு? வாட் இஸ் a hidden rate of interest? அப்படின்னா you have to find out what is a K. அந்த காஸ்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். இந்த காஸ்ட்டை தான் ஐஆர்ஆர். திஸ் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஐஆர்ஆர். நீங்கள் ஃபவுண்டேஷனில் டைம் வேல்யூ பண்ணி இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷன்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க. இன்ட்ரெஸ்ட் சாப்டர், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்படி படிச்சிருப்பீங்க? இன்னைக்கு 100 ரூபா போட்டு வந்தாக்க நாளைக்கு எவ்வளோ கிடைக்கும் வட்டியோட? அல்லது நாளைக்கு 100 ரூபா இருந்துச்சுன்னா இன்னைக்கு அதோடைய மதிப்பு வட்டி இல்லாமல் எவ்வளோ இருக்கும்? இன்றைய 100 ரூபா நாளைக்கு எவ்வளோன்னு சொன்னால் அது பேர் ஃபியூச்சர் வேல்யூ ஃபேக்டர். நாளைக்கு இருக்க 100 ரூபாவுடைய இன்றைய மதிப்பு என்னென்னா அது பேர் ப்ரெசன்ட் வேல்யூ ஃபேக்டர். ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் கேஷ் ஃப்ளோஸ் நீங்கள் டெபாசிட் பண்ணியிருக்கிறீங்க, அதுக்கு நாளைக்கு என்ன கிடைக்கும்னு சொன்னால் ஆர்டி, ரெக்கரிங் டெபாசிட் ஃபேக்டர். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஓகே, பார்த்துருப்பீங்க. அப்படியே சார் எக்ஸாம் முடிச்சோன்னா நம்ம சிலபஸே முடிஞ்சிச்சு நினச்சோம், நீங்கள் திரும்ப ஆரம்பிக்கிறீங்களே. ஸோ அதனால் நான் மேத்தில் நான் எதுவுமே நடத்த மாட்டேன். எஸ்பெஷலி டைம் பண்ணி வந்தால் நான் தான் நடத்துவேன். என்ன காரணம்னா அதோடைய அப்ளிகேஷன் ஈவன் ஃபைனல் வரைக்கும் இருக்கும். நான் உங்களுக்கு ஏன் நடத்துகிறேன் ஃபவுண்டேஷன் லெவலில் அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் என் கூட ஃபைனல் வரைக்கும் வருவீங்க அப்படிங்கிறதுக்காக நடத்துகிறேன். ரைட், ஓகே. இல்லை சார் நான் உங்கள்கிட்ட ஃபைனலே கற்றுக்கிறேன்னு கூட சொல்லலாம் வந்தா. ஸோ அதுவும் உண்டு. ஸோ யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பேஸ் பிரின்சிபல்ஸ் அப்ளிகபிள் அப் டு ஃபைனல் லெவல். அதில் இன்றைய 100 ரூபா நாளைக்கு வட்டியோட சேர்த்து எவ்வளோ வரும் அப்படிங்கிறது ஃபியூச்சர் வேல்யூ. நாளைக்கு இருக்கிற 100 ரூபா இன்றைக்கு வட்டி இல்லாமல் இருந்தால் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேல்குலேட் பண்ணுறது ப்ரெசன்ட் வேல்யூ. நீங்கள் இன்றைக்கி 100 ரூபா போட்டால் ஒரு ஃபியூ இயர்ஸ் பிறகு ஒரு 10% வட்டியோட 200 ரூபா ஆயிடுது. அப்போ அந்த எத்தனை வருஷம் அது கேல்குலேஷன் ஆஃப் ஏன். இன்றைக்கி 100 ரூபா போட்டால் 4 வருஷத்தில் 200 ரூபா ஆயிடுது. அப்போ வாட் இஸ் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்? இதெல்லாம் நம்ம எங்கே படித்திருக்கோம்? இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷன், calculation of present value, calculation of future value, calculation of interest rate, calculation of number of years. All these things you have to calculate under interest chapter. அதே மாதிரி தான் இங்கே ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் ரெசிட்ஸ் வருது. அதுக்கு இனிஷியலாக 1 lakh இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்கன்னா வாட் குட் பி தி ஹிடன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்? அந்த கேவை நம்ம போய் மிஸ்ஸிங் டேட்டா மாதிரி கால்குலேட் பண்ணி ஆகணும். இந்த கே கால்குலேட் பண்ணும்போது இந்த கேசஸில் எப்பொழுதுமே the K is calculated using trial and error method. Different rate interest நம்ம போட்டு பார்க்குறோம். இந்த ஃபியூச்சரில் வரக்கூடிய அந்த 40 வருது இல்லையா, அதை இந்த காஸ்ட் மூலமாக டிஸ்கவுண்ட் பண்ணால் இட் ஷுட் மேட்ச் த 100 rupees. ஓகே, அப்போ என்ன பண்ணோம்? கேஷ் அவுட்ஃப்ளோ ஷுட் பி ஈக்குவல் டு summation of discounted cash inflow. Summation of discounted cash inflow. இதுக்கு இது ரெண்டும் என்னது? இது ரெண்டு ஈக்குவல் ஆகணும். ஈக்குவல் ஆகிறதுக்கு என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ that rate of interest is IRR. Okay, where your I is equal to IRR, after discounting the future cash flow it should be equal to cash outflow. Otherwise summation of discounted cash inflow அதுலேருந்து cash outflow less பண்ணிங்கன்னா you'll be getting zero. Summation of discounted cash inflow இருந்து cash outflow subtract பண்ணிட்டீங்கன்னா யூஸ்வலாக என்ன வரும்? 0 வராமல் இருந்துச்சுன்னா, not being 0னா இதுக்கு பேர் என்னது? NPV. ஓகே, இதுதான் இப்போ NPVன்னு நம்ம பார்த்தோம். NPVயில் என்ன பண்ணோம்? இது எல்லாத்தையும் டிஸ்கவுண்ட் பண்ணிட்டீங்க. டிஸ்கவுண்ட் பண்ணதோட வேல்யூ இது, அதுலேருந்து கேஷ் அவுட்ல சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குது. அது பேர் என்பிவி. ரைட். ஆனால் இந்த டிஸ்கவுண்டட் வேல்யூ இதுலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணால் இதுவும் 1,84,060 அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு என்பிவி எவ்வளோ வரும்? 0. என்னைக்கு 0 வருதோ அந்த 0 வரும்போது ஏதோ ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எடுத்திருப்பீங்களே, that rate of interest is called IRR. இப்போ ஜஸ்ட் பாருங்களேன், total cash inflow எவ்வளோ வருது? 1,70,000, 2,30,000. This 2,30,000 becomes how much? 1,64,000. எதனால? 10%. So 230 becomes 1,84,060. Okay, 1,84,060. 1,84,060. Is that clear? Due to what? The rate of interest being 10%. இதுவே 15% இருந்தால் எப்படி இருக்கும்? 2,30,000
will become what? Will become what? If the rate of interest being 15%, this value will decrease. This value will decrease. Further decreased. 10% நீங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணதுனால வேல்யூ 280 184 குறைஞ்சிச்சு. டிஸ்கவுண்ட் என்ன அர்த்தம்? நீங்கள் பணம் கொடுக்கும்போது டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறீங்க, டேட்டாஸ் கிரெடிட்டாஸ்ன்னு பார்க்குறோமா இல்லையா? 1 lakh 10% டிஸ்கவுண்ட், அப்போ 90,000 கொடுத்தா போதும். அது மாதிரி தான் அந்த டிஸ்கவுண்ட் தான் இது. அதுவே 20% டிஸ்கவுண்ட்னா இன்னும் வேல்யூ கம்மியாயிடும். ஸோ இஃப் த டிஸ்கவுண்ட் ரேட் இஸ் இன்க்ரீசிங், த அல்டிமேட் அமௌண்ட் பேயபிள் வில் பி டிக்ரீசிங். அந்த டிஸ்கவுண்ட் தான் இங்கே வந்து இன்ட்ரெஸ்ட், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் 10% இருந்துச்சுன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் என்ன இருக்குது அப்படிங்கும்போது அதை நான் லெஸ் பண்ணுறேன், டிஸ்கவுண்ட் மாதிரி லெஸ் பண்ணுறேன் ரிவர்ஸில். ஓகே, அது 10% டிஸ்கவுண்ட் பண்ணும்போது 1,84,000. அதுவே நீங்கள் 20% டிஸ்கவுண்ட் பண்ணிங்கன்னா ஃபர்தர் வில் டிக்ரீஸ். அதுவே 5% இருந்துச்சுன்னா இன்க்ரீஸ் ஆகிடும். இது மாதிரி நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணி ஏதோ ஒரு நம்பரை போட்டு இன்ட்ரெஸ்ட்டுக்கு 10%, 15%, 20% மாற்றி மாற்றி போட்டு எந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இது ரெண்டு மேட்ச் ஆகுதோ that will be இது ரெண்டு மேட்ச் ஆகுதோ that will be the IRR rate. So IRR rate is nothing but the rate at which if you are discounting the cash flow. The definition பார்த்தீங்கன்னா, if you are discounting the future cash flows so as that the summed up discounted cash inflow should be equal to the outflow. Outflowவும் inflowவும் ஈக்குவலாக இருக்கிற அந்த நிலைமையில் என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த இன்ட்ரெஸ்ட் பேர் IRR. ஓகே, இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். அதாவது அந்த பிஸ்னஸ் எனக்கு சம்பாதிச்சு கொடுக்குறது அந்த வேல்யூ, IRR வேல்யூ. ஆனால் அந்த பிஸ்னஸுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பணம் வேணுமா இல்லையா? அந்த பணத்துக்கு ஒரு விலை கொடுக்கணும்ல, அது பேர் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். இஃப் தட் IRR, இந்த பிஸ்னஸ் சம்பாதிச்சு கொடுக்குற அந்த அமௌண்ட்டு உங்களுடைய கம்பெனியுடைய காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் காட்டிலும் ஜாஸ்தி இருந்தால் அந்த ப்ராஜெக்ட் அக்செப்ட் பண்ணுங்கள். இதான் அந்த லாஜிக். அப்படி இல்லைனா ரிஜெக்ட் பண்ணுங்கள். ஸோ IRR கேல்குலேஷனாக இப்போ நம்ம ஒரு இல்லஸ்ட்ரேஷன்ஸில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபார் A. Okay, now I will start with 20% data. 10% ஆன்சராக இருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா நம்ம ஏற்கனவே போட்டோம். 10% எவ்வளோ வந்திருக்கு? 26,760 வந்திருக்கு. அப்போ ஈக்குவல் ஆகலை. இந்த 26,760 நான் 0 ஆக்கணும். அதான் என்னோட இன்டென்ஷன். 0 ஆக்கணும், இன்னும் குறைக்கணும். அந்த சம்ட் அப் கேஷ் இன்ஃப்ளோ குறைக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா டிஸ்கவுண்ட் ஃபேக்டரை நீங்கள் அதிகப்படுத்தணும். அவ்வளோதான், தட்ஸ் அ லாஜிக். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 2 ரேட் யூஸ் பண்ணுறேன். ஒன்று 20% ரேட், இன்னொன்று 22% ரேட். இது ரெண்டும் வச்சு கேல்குலேட் பண்ணுறேன். அதுக்குள்ளார கண்டுபிடிக்க முடியலன்னா வெவ்வேறு ரேட் நம்ம எடுக்கணும். ஓகே, 20% ரேட். கமான், ஃபைண்ட் அவுட் த NPV for 20%. NPV தான் calculate பண்ண போறீங்க. IRRல பொறுத்த வரைக்கும் you have to calculate NPV only. ஓகே, NPV மாதிரி தான். ஆனால் எந்த ரேட் வச்சு calculate பண்ணும்போது NPV 0 ஆகுதோ அந்த ரேட் தான் IRR. ரொம்ப சிம்பிள். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், 20% ஒன்று எடுத்துக்கிறேன் அண்ட் 22% ஒன்று எடுத்துக்கிறேன். ஸோ ஃபார் A, year 1, 2, 3, 4. Find out the NPV where the rate of interest assumed to be 20%. Cash inflow 40, 40, 40, 40. 20% PE factor. 20% PE factor. எப்படி போடுவீங்க? 1 divided by 1.2. ஓகே, 20%. 1 plus I தானே, 1ங்கிறது 1, Iங்கிறது 0.2, அப்போ 1.2. 1 divided by 1 plus I. அப்போ 1 divided by 1.2 போட்டிங்கன்னா 0.833, 0.694, 0.579, 0.482. Is that okay? So we got it for 20%. இப்போ என்ன பண்ண ஆகணும்? You have to find out the discounted cash inflow for 20%.
20% என்ன discounted cash inflow? Cash inflow is multiplied with the P factor applicable to the rate of 20%. போட்டிங்கன்னா எவ்வளோ வருது? 33,320. Next 27,760. Next 23,160. Next 90,280. What's the total? 103, 500. 540. Okay. இது வந்து summation of discounted cash inflow minus cash outflow. Cash outflow for A case being 1 lakh. You get the NPV being 3,540. 3,540. நமக்கு கரெக்ட் தானே? டோட்டல் மிஸ்டேக் எவ்வளோ வருது பாருங்க. எவ்வளோ? 1034. ஓகே, 3480. ஓகே, அப்போ 3,480 நமக்கு வந்திருக்கு. வருது அந்த நம்பர்? இது வரலையா? ஸ்பீடப் பண்ணுங்க. Get me the answer. இது கரெக்டா? ஓகே, அங்கே எங்கேயாவது ரவுண்டிங் ஆஃப் எரர் இருக்கும்பா. 520வா? ஓகே, ஒரு 40 ரூபா 50 ரூபா டிஃபரன்ஸ் இருக்க தான் செய்யும். 3 டிஜிட் போட்டிருப்போம், சில சமயம் 4 டிஜிட் போட்டிருப்போம், அந்த டிஃபரன்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகே, எது 5? ஓகே, அதனால என்ன, ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருப்போம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நோ இஷ்யூஸ். எல்லாத்துக்கும் இந்த கூட்டல் கழித்தல் தெரியும். அதனால் எல்லாருக்குமே ஒரு ஆன்சர் வரும்போது எல்லாருமே தகராறு பண்ணுவீங்க. கான்செப்ட் நடத்தும்போது அமைதியாக இருக்குது. அதனால் டிஸ்கஷன் அப்புறம் ஒரு 100 ரூபா முன்ன பின்ன வந்துச்சுன்னா அதை பற்றி கவலைப்படாதீங்க. 0.01 டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா கவலைப்பட வேண்டாம். ஏன்னு சொன்னால் நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருப்பேன். ஓகே, அந்த ரவுண்டிங் ஆஃப் எரர்ஸ் இருக்கும். ஸோ எக்ஸாமில் அவங்களுக்கு தெரியும்ப்பா, அதெல்லாம் கடந்து அவங்க வந்திருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் உடனே சார் கரெக்டாக இல்லைன்னா என்ன, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? அப்ரோச் கரெக்ட் தானே, தட்ஸ் ஆல். ஓகே, முடிஞ்ச வரைக்கும் 0.5 அதை வந்து 1 ஆக்க ரவுண்ட் ஆஃப் பண்ணிடுங்க. ஹையர் நம்பர் ரவுண்ட் ஆஃப் அதையும் நான் சொல்லிட்டு இருக்க முடியாது. நீங்கள் எனக்கு சொல்கிறீங்க, அந்த நம்பர் எடுத்து ஃபீட் பண்ணுறேன். சில பேர் தப்பாக 0.5 வந்து 0 ரவுண்ட் ஆஃப் பண்ணுவாங்க, சில பேர் 1 ரவுண்ட் ஆஃப் பண்ணுவாங்க. ஸோ தட் மே ஆல்சோ பி தேர். சில இடத்துல 2 டிஜிட் மட்டும் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க, சில இடத்துல 4 டிஜிட் வச்சுருப்பாங்க. ஓகே, நான் ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகிடும்னா, யூ நோ தட் P factor for the first year being 1 divided by 1 plus 2, 1.2 இல்லையா? போட்டிங்கன்னா 0.8333 இருக்கும். இன்ட்டு 14 போட்டு அப்படியே அந்த நம்பர் டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுருப்பேன். அப்படி போட்டிங்கன்னா ஃபஸ்ட் இயரோட வேல்யூ என்ன இருக்கும்? 33,320 இருக்காது, வேறு நம்பர் இருக்கும். 33,333 இருக்கும் பாருங்கள். அப்போ இதுக்கே உங்களுக்கு கிட்டத்தட்ட 13 ரூபா டிஃப்ரென்ஸ் வருதா இல்லையா பாருங்கள். ஓகே, 40,000 டிவைட் இன்ட்டு 0.8333 போயிட்டே இருக்கணும் இல்லையா? இது எப்படி போடுங்க? திஸ் இஸ் நத்திங் பட் வாட்? 1 divided by 1.2. அப்போ if I multiply this 1 divided by 1.2 into 40 என்ன வேல்யூ வருது? 33,333. கிட்டத்தட்ட 13 ரூபா ஒரு வருஷத்துக்கு டிஃப்ரென்ஸ். 4 வருஷத்துக்கு என்ன வரும்? ஒரு 100 ரூபாய் கிட்ட வந்துடும். ஸோ அதனால் இது எல்லாருமே எங்களுக்கும் தெரியும், டீச்சர்ஸுக்கும் தெரியும். நீங்களே யோசிக்க, அது கூட்டல் கழித்தல் நீங்கள் தப்பு பண்ணுவீங்கன்னு அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. அது நீங்கள் அதை பற்றி பேசவே போகிறதில்ல. கான்செப்ட் கிளியர், அவ்வளோதான். ரைட், நெக்ஸ்ட் 20ல் ஆன்சர் ஈக்குவலாக வரல. என்னோட ஆன்சர் வந்து என்னவாக இருக்கணும்? இட் ஷுட் பி 0 இல்லை. என்பிவி இஸ் நாட் 0ன்னு சொன்னால் அவர் ஐஆர்ஆர் இஸ் நாட் 20%. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அடுத்த நம்பர் எடுத்துக்கணும். 20 எடுங்க, 22 எடுங்க, 24 எடுங்க, 18 எடுங்க. இந்த மாதிரி மாற்றி மாற்றி எடுத்துகிட்டே வரணும். பெல் அடிச்சிடும், வீட்டுக்கு வந்துடலாம்.
ஸோ அப்போ என்ன பண்ண இந்த மாதிரி கொஷனுக்கு வந்து எக்ஸாமில் வந்து கீழே ஒரு ஹிண்ட் கொடுத்துருப்பாங்க. ஹிண்ட்டு கிடையாது, பிவி ஃபேக்டருக்கு அவங்களே நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஒரு 4 நம்பர் கொடுக்குறாங்கன்னு கட்டாயமாக யூ வில் பி அண்டர்ஸ்டாண்டிங் தட் த ஐஆர்ஆர் ஷுட் பி வித்தின் தட் 4 நம்பர் அப்படிங்கிறது கெஸ் பண்ணிடலாம். அதை தவிர வேறு நம்பர் நான் எல்லாம் யோசிக்கணுமா சார்னா அதெல்லாம் கவலைப்பட வேண்டாம், அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. யூ நோ நீட் டு வரி அபவுட் தட். அப்படியே ரிஸ்க் இருந்துச்சுன்னா 20, 30, 40 போடுங்க. ஆனால் when the gap is wider, accuracy will be very less. ஒரு 2-3%, 1% ரேஞ்சுக்குள்ள இருந்துச்சுன்னா அக்யூரசி பர்ஃபெக்டாக இருக்கும். 1% டிஃப்ரென்ஸில் 0.5% இன்னும் பர்ஃபெக்ஷன் ஜாஸ்தி இருக்கும். 0.1% இருந்தால் பொழுது போகாமல் வீட்டில் உட்காந்துட்டு நான் என்ன பண்ணேன், அதை 0.1% டிஃப்ரென்ஸ் வச்சு போட்டு பார்த்தேன், அப்பயும் வரல. ஓகே, ஸோ அவ்வளோலாம் மைன்யூட்டாக ஒரு ப்ரூவ் பண்ணியிருக்கிறேன், ரொம்ப மைன்யூட்டாக. ஓகே, அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 21.034 இந்த மாதிரி அதை ஒரு 4 டிஜிட்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருப்பேன் பொழுது போகாமல். ஓகே, தட் யூ கேன் டூ இன் யுவர் ஓன் ஹோம், அவுட் ஆஃப் ஓன் யுவர் ஓன் இன்ட்ரெஸ்ட். அதுக்கப்புறம் நீங்களே ஃபைனலைஸ் பண்ணிட்டு ஓ எவ்வளோ காம்ப்ளிகேஷன் வருதா, அப்போ நம்ம இந்த மாதிரி ரவுண்ட் ஆஃப் பண்ணுறது வழக்கம் தான் அப்படிங்கிறது வச்சுக்கலாம். ஸோ நோ நீட் டு வரி அபவுட் தட். ஸோ 20% ஷூர்லி நாட் ஆன்சர். ஸோ அப்போ என்ன பண்ணுறேன், 22% டிஸ்கவுண்டட் கேஷ் இன்ஃப்ளோ பி ஃபேக்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். 22% உடைய பி ஃபேக்டர் வந்து 0.820, 0.672, 0.551, 0.451. Now I am going to calculate discounted cash inflow for 22%. அதாவது cash inflow and PV factor இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணி போடணும். போட்ட என்ன வருது ஆன்சர், 40,000 into 0.820, 22,000, 32,000. Okay, 32,800. Next 26,880. Then 22,040. Last 19,280. The total being 99,760. அப்போ கேஷ் அவுட் ஃப்ளோ 1 lakh சொன்னால் என்பிவி 240 நெகட்டிவ் வேல்யூ வந்துருச்சு. அப்போ 20 இருக்கும்போது நமக்கு பாசிட்டிவ் வேல்யூ, 22 வேல்யூ பர்சன்டேஜ் போடும்போது நெகட்டிவ் வேல்யூ வந்துருச்சு. ஸோ நீங்கள் போய் உட்காந்து டேபிள்லாம் மனப்பாடம் பண்ணுங்கள், அடிஷன் சப்ட்ராக்ஷன். Clear? 1 lakh? 18,000? Okay, 4th year வந்து 18,040. அப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன வருது? சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். அதில் வந்து 4 தான் வரும். இந்த கிளாஸில் உட்காந்து நான் 7-8 கிடைக்குது எனக்கு, அதில் நான் சூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது பாருங்க. 970 அப்படின்னா ஓகே, 99,760. I get 240 நெகட்டிவ். 20லேருந்து 22 ஆக்குனீங்கன்னா ரேட் 240 நெகட்டிவாக மாறிடுச்சு. அப்போ 21 ஆக்கி பார்க்கணும், இல்லை 21.5 பண்ணி பார்க்கணும். ஆனால் ஒரு பாசிட்டிவ் நம்பர் ஒரு நெகட்டிவ் நம்பர் வந்துருச்சு, விச் இஸ் வித் இன் த ரேஞ்ச் ஆஃப் 2 or 3% இருந்துச்சுன்னா யூ கேன் யூஸ் த இன்டர்போலேஷன் டெக்னிக். இன்டர்போலேஷன் மூலமாக நீங்கள் எக்ஸாக்ட் ஆன்சர், க்ளோசர் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இன்டர்போலேஷன் என்ன அர்த்தம்? when the rate of interest being 20%, you have the value being 1,03,520. The rate of interest is the summation of discounted cash flow. If you are raising the rate of interest from 20 to 22, then this rate being 99,760. My requirement being only 1 lakh. அப்போ இந்த ரெண்டில் லோவர் நம்பரில் என்ன வேல்யூ இருக்கோ அதுலேருந்து எவ்வளோ குறைக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா 3,520 rupees நான் குறைக்க வேண்டியதாக இருக்குது.
ஆனால் 2% நான் இன்க்ரீஸ் பண்ணதுனால எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னா ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து குறையுதுன்னு எடுத்துக்கலாம். 20%லேருந்து 22 மாற்றினதுக்காக அந்த 2% சேஞ்ச் பண்ணதில் 1,03,520லேருந்து 99,760 குறைஞ்சிருக்கு. 3,760 rupees நமக்கு குறைஞ்சிருக்கு. அப்போ 2% டிஸ்கவுண்ட் 3,760னா எனக்கு 3,760 டிஸ்கவுண்ட் வேண்டாம். எவ்வளோ இருந்தால் போதும்? 3,520 இருந்தால் போதும். எவ்வளோ இருந்தால் போதும்? 3,520 இருந்தால் போதும். அப்போ வாட் இஸ் த change in percentage required? Do the cross multiplication. Lower number எடுங்க. So IRR is equal to, under interpolation technique, is equal to lower number plus NPV at lower number divided by NPV at lower number minus NPV at higher number. NPV at higher number. Don't forget to multiply with the class interval. Class interval or the difference between high and low. High and low குள்ள difference தான் நம்ம class interval சொல்றோம். இந்த difference வந்து 2% வந்து class interval சொல்றோம். இது கலோக்கியலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 20% பிளஸ் இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளிகேஷனை செகண்ட் ஃபேக்டராக இங்கே போடுங்க. 3,520 should be reduced where 3,760 is reduced over 2% each. அப்போ அல்டிமேட் வேல்யூ எவ்வளோ வருது? 21.8%. 21.8%. சார் இது டக்குன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியல. கவலைப்படாதீங்க, நான் இங்கே ஃபார்முலா மாதிரி கொடுத்துருக்குறேன். பிட்வீன் டூ நம்பர், அதாவது ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் வரக்கூடிய என்பிவி நம்ம எடுக்கணும். ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் வரக்கூடிய என்பிவி நம்ம எடுக்கணும். ஓகே, 0.2 0.3 டிஃபரன்ஸ் வந்தால் விட்டுருங்க, கவலைப்பட வேண்டாம். ஓகே, ஏன்னா ரவுண்டிங் ஆஃப் எரர்ஸ் இருக்கும். புக்கில் நான் ஒர்க் அவுட் பண்ணும்போது 21 22 வச்சு ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறேன். கிளாஸ் இன்டர்வல் நேரோவாக போக போக அக்யூரசி ஜாஸ்தி இருக்கும். நான் இங்கே கிளாஸ் இன்டர்வல் 2% வச்சுருக்கிறேன். என் டவுட்ஸ்? ஓகே, சரிதானே? ஸோ அப்போ இது ஃபார்முலா மாதிரி வச்சுக்கிட்டா பெட்டராக இருக்கும் சார் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மாற்றிக்கலாம். லோவர் ரேட்டு என்பிவி ஃபார் லோவர் ரேட்டு, டினாமினேட்டரில் எல்பிவி ஃபார் லோவர் அண்ட் ஹைக்கு உள்ள டிஃப்ரென்ஸு, அண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபார் ஹை அண்ட் லோ. இந்த ஃபார்முலா மாதிரி போட்டிங்கன்னா யூ வில் பி கெட்டிங் த ஐஆர்ஆர் ஹியர் டைரக்ட்லி. கிளியர்? எந்த நம்பர் வரல? யாருக்காவது வரலையா? எதில் டவுட் இருக்கு? கிளியர்? ஆன்லைனில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது நம்பர்ஸில் ட்ரபிள்னா சொல்லுங்கள். calculations. Now இந்த மாதிரி ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் ஆன்டி ஃபேக்டர் யூஸ் பண்ணலான்னு நம்ம என்பிவியில் பார்த்தோமா இல்லையா? அதே மாதிரி இதில் வந்து நீங்கள் என்பிவி மீன்ஸ் ஆன்டி ஃபேக்டர் யூஸ் பண்ணி ஐஆர்ஆர் கேல்குலேட் பண்ணிக்கலாம். rather than this one you can find out the same using the IRR method. IRR using annuity method. There is no any complications. Shall I go for that now? இது கிளியர்னா சொல்லுங்க, நம்ம அதை பார்க்கலாம். காப்பி பண்ணியாச்சுன்னா டெக்ஸ்ட் பண்ணுங்க ஆன்லைனில் இருக்கிறவங்க.
Now இந்த கேஸ்ல A வரும்போது கேஷ் இன்ஃப்ளோ ஈக்குவலா இருக்கு. அப்படி இருந்தால் நீங்க ஆன்டி ஃபேக்டர் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணிக்கலாம். ஃபார்முலா என்ன அப்படின்னு சொன்னாக்க, you know that cash outflow should be equivalent to summation of discounted cash inflow. இது ஆன்டி ஃபேக்டர். எந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வச்சு நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணி அதை சம் பண்ணுறோமோ அந்த நம்பர் ஷுட் பி ஈக்குவல் டு COF. கேஷ் அவுட் ஃப்ளோவாக இருந்துச்சுன்னா அந்த ரேட்டை தான் நம்ம IRRன்னு சொல்கிறோம். இது எப்படி கால்குலேட் பண்ணிக்கலாம் இன் கேஸ் ஆஃப் ஈக்குவல் கேஷ் இன் ஃப்ளோவாக இருந்தால்? கேஷ் இன்ஃப்ளோ இன்ட்டு ஆன்டி ஃபேக்டர் மட்டும் பண்ணிக்கலாமா? ஸோ இங்கே எப்படி போட்டோம்? 40 இன்ட்டு P ஃபேக்டர், 40 இன்ட்டு P ஃபேக்டர் இதெல்லாம் போட்டு சம் பண்ணிங்க. இப்படி போடுறது பதிலாக 1 இயருடைய 40 இன்ட்டு ஆன்டி ஃபேக்டர் மட்டும் இது பண்ணால் உங்களுக்கு டேட்டா இந்த ஆன்சர் வந்துடும். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் சம்மேஷன் ஆஃப் டிஸ்கவுண்டட் கேஷ் இன்ஃப்ளோ. இந்த சம்மேஷன் ஆஃப் டிஸ்கவுண்டட் கேஷ் இன்ஃப்ளோவுக்கு ஆன்டி ஃபேக்டர் மாடலில் கேஷ் இன்ஃப்ளோ யூ ஆர் கெட்டிங் எவ்ரி இயர் மல்டிப்ளை வித் ஆன்டி ஃபேக்டர் போட்டால் இது வந்துடும். அதுக்கப்புறம் இதோட கம்பேர் பண்ணிங்கன்னா இது ரெண்டு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது வந்து என்னது IRR அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இஸ் தட் ஓகே? தட்ஸ் அ லாஜிக் ஹியர். அதனால் இந்த ஃபார்முலா இந்த மாதிரி மாற்றிக்கிறேன். வேர் த கேஷ் அவுட் ஃப்ளோ ஷுட் பி ஈக்குவல் டு ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் இன் ஃப்ளோடைய சம்ட் அப் வேல்யூ. இந்த சம்ட் அப் வேல்யூ ஆஃப் த ப்ரெசன்ட் வேல்யூ சரி சம்மேஷன் ஆஃப் டிஸ்கவுண்டட் கேஷ் இன் ஃப்ளோ எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா கேஷ் இன் ஃப்ளோ இன்ட்டு ஆன்டி ஃபேக்டர். நவ் cash outflow we know that which is 1 lakh. Equal cash inflow being 40,000 rupees for A. I have to find out only the anti factor. Anti factor எப்படி கண்டுபிடிப்பீங்க? For given rate of interest for number of years. அது அந்த மாதிரி anti factor மாறும். அப்போ இதில் வந்து நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? N தெரியும். எத்தனை வருஷம்? 4 years. இந்த I என்னன்னு கண்டுபிடிச்சோம்னா அதுதான் நமக்கு என்னது IRR. So you have to find out the I here. அப்போ ஆன்டி ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு என்ன வேல்யூ வரும்? 1 lakh டிவைட் பை 40,000 போட்டிங்கன்னா என்ன வேல்யூ வருது? 2.5. அப்போ எந்த ரேட்டுக்கு ஆன்டி ஃபேக்டர் 2.5 வருதோ ஃபார் 4 years அதுதான் நமக்கு IRR. ஓகே, எந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் ஆன்டி ஃபேக்டர் 2.5 இன் 4 years வருதோ அந்த ரேட் தான் IRR. அப்போ என்ன பண்ணுறேன்? anti factor if I is equal to 20%. அப்போ 20% உடைய ஆன்டி ஃபேக்டர் எவ்வளோ வரும்? எப்படி கண்டுபிடிப்பீங்க? உங்களுடைய நான் சயின்டிஃபிக் கால்குலேட்டரில் வரும்போது 1 divided by 1.2. 1 divided by 1.2. Okay, first year, second year, third year, fourth year, then memory reserve. The value being 2.58. Correct தானே? 2.588 or 59. 2.59. 2.59. ஆனால் எனக்கு என்ன நம்பர் வந்து ஆகணும்? 2.5 ஆகணும். 2.59 கிடையாது, 2.5 வரணும். குறைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணி ஆகணும்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். 20க்கு பதில் இப்போ என்ன எடுத்துக்க போகிறேன்? 22% எடுத்துக்கிறேன். 22% எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன வேல்யூ வருது? I think 2.49. 2.49. Okay. 1 divided by 1.22. First year memory plus, second year memory plus, third year memory plus, fourth year memory plus, then MR 2.49. ஆனால் எனக்கு 2.5 வரணும். அப்போ அதே மாதிரி இன்டர்போலேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணுங்கள். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 20% இருக்கும்போது ஆன்டி ஃபேக்டர் பீயிங்
2.59. அதுவே rate of interest 22% ஆக மாறும்போது annuity factor being 2.49. ஒரு 2% rate of interest change பண்ணதுனால 0.10 annuity factor decrease இருக்கு. From the lower number நான் எவ்வளோ டிக்ரீஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொன்னால் I have to make it to 2.5. என்னுடைய ரெக்குயர்மெண்ட் 2.5 இருக்கணும். 20% இருக்கும்போது 2.59 இருக்குது. பட் 2.59 should be made to 2.5. To make this one, so you have to reduce 0.09. You have to reduce 0.09. ஒரு 0.09 anti factor reduce பண்ணோம் அப்படின்னா what is the change in rate of interest? If we are making a change of 2% in rate of interest, your anti-factor decreases by 0.10, but I don't want to decrease it by 0.10. I want to decrease only 0.09. அப்போ 0.09 decrease பண்ணுறதுக்கு என்ன rate வரும்? As usual, அந்த lower rate இதில் 20 எடுத்துக்கலாம். ஃபார்முலா வேணும்னா lower rate plus anti-factor. அங்கே NPV நம்ம யூஸ் பண்ணுவோம், இங்கே anti-factor யூஸ் பண்ணுவோம். Anti-factor lower rate minus anti-factor at IRR rate. This is called anti-factor at IRR rate divided by anti-factor at lower rate minus anti-factor at higher rate into class interval. Class interval is nothing but the difference between high and low. Lower rate on the 20% plus I want to reduce 0.09, but ஒரு 2% change பண்ணதால reduction வந்து 0.10 நடந்திருக்கு into class interval 2. Then the ultimate value being 21.8%. So when cash inflow being even, அப்படின்னு சொன்னாக்க calculation ரொம்ப simplify ஆகிடும். Where IRR can be easily calculated using the same method. அந்த மெத்தடில் நம்ம ஈஸியாக calculate பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, இங்கே கிடைச்சா அதே 21.8 நமக்கு இங்கே கிடைக்கும். So I am getting the same 21.8 here. Make it faster. Now we have to work out for B. B க்கு வேற வழி இல்லை. We cannot use the anti-factor. We have to use the regular model. We have to use the regular model only. Now, in case of B, year 1, 2, 3, 4. Cash inflow in this case being, we are working for B, 60, 70, 50 and 50. சார் நீங்கள் மட்டும் எப்படி ரேட்டை ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க நான் ஏற்கனவே போட்டு வச்சுருக்கிறேன். ஓகே, 20 and 22. அதனால் அது ட்ரையல் எரர் மெத்தடில் வீட்டில் போடும்போது ரிலாக்ஸ்டாக போடுங்க. மேக்ஸிமம் 20-25 மேலே போகாது இல்லையா? இப்போ டேட்டா ஒரு 10% எடுத்து போடுங்க, 15% எடுத்து போடுங்க, இந்த மாதிரி போட்டு பார்க்கலாம். எக்ஸாமில் அவங்க கொடுப்பாங்க ரேட்ஸ், அதை வச்சு நீங்கள் ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். அல்லது ஒரு ஷார்ட்கட் வேணால் கொடுக்குறேன்.
பை டிஃபால்ட் நீங்கள் 10% என்பிவி கால்குலேட் பண்ணிடுவீங்க இல்லையா? ஆக்சுவலாக இந்த என்பிவி 10% இருக்கும்போது இதோட வேல்யூ வந்து எவ்வளோ இருந்திருக்கு? 2,30,000 இருந்துச்சு, 1,84,000 வந்துருச்சு, 44,000 குறைஞ்சிருக்கு. எவ்வளோ குறைஞ்சிருக்கு ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ்? அப்ராக்சிமேட்டாக 44,000. எவ்வளோ பர்சன்டேஜ் சேஞ்ச் பண்ணியிருக்கிறீங்க? 10%க்கு 44,000 குறைஞ்சிருக்கு. அப்போ 1%க்கு நமக்கு ரஃபாக 4,500 குறைஞ்சிருக்கு. 5,000 வச்சுக்கலாம். இது எக்ஸாக்டாக வராது. when it is closer to the anti factor means IRR, the change will be minute, ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் ஒரு ரஃபாக வச்சுக்கலாம் 5,000. இப்போ எனக்கு 1,84,000 இருக்குது, 1,50 ஆக்கணும். இது ரெண்டு ஈக்குவல் ஆக்கினா 0. அப்போ நான் 34,000 குறைக்கணும். 1%க்கு 5,000 கிட்டத்தட்ட 34,000 குறைக்கணும். அப்படின்னா 7-8% நம்ம குறைக்க வேண்டியது இருக்கும். ஒரு 10% குறைச்சா நல்லாயிருக்கும். அப்போ 10 + 10 டேட்டா 20% போட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ நமக்கு அல்டிமேட் ஆன்சர் இதில் எவ்வளோ வந்துச்சு? ப்ராஜெக்ட் பிக்கு அதான் இப்போ கேல்குலேட் பண்ண போகிறோம் 20. ஸோ இது மாதிரி ரஃபாக நீங்கள் க்ளோசர் நம்பர் கண்டுபிடிக்க வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆரம்பத்தில் அந்த மேக்னிடியூட் ஜாஸ்தி இருக்கும். when it is later on the rate of interest 20-22 வரும்போது அந்த மைன்யூட் சேஞ்ச் கம்மியாக தான் வரும். 4,500 1% சேஞ்ச் ஆச்சு இல்லையா? அதில் 20% வரும்போது 1% மிஞ்சி பண்ண 2,000-3,000 சேஞ்ச் ஆகும். அதனால் அது ஈக்குவலாக இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் ஒரு கெஸ்ஸிங் அதை க்ளோஸர் கொண்டு போகிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் கொடுத்துருக்கிறேன். ஓகே, இஃப் இட் இஸ் நாட் அவைலபிள் இன் யுவர் கொஷின் பேப்பரில் கொடுத்துருவாங்க. ஆனால் நான் வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணும்போது யூஸ்வலாக லிமிட்டட் ரிசோர்ஸ் மூலமாக செம்ம சால்வ் பண்ண நான் ட்ரை பண்ணுவேன். ஓகே, ஆஸ் எ ஸ்டூடெண்ட் அப்படி ட்ரை பண்ணும்போது இப்படிலாம் ட்ரை பண்ணி பார்த்தா இது பேர் எக்ஸ்ட்ராபுலேஷன் சொல்லுவாங்க. நம்ம பார்க்குறது இன்ட்ராபுலேஷன். ஒரு பாசிட்டிவ் நம்பர் ஒரு நெகட்டிவ் நம்பருக்கு நடுவில் தான் இருக்குன்னு கண்டுபிடிச்சி அந்த நடுவில் எக்ஸாக்ட் என்ன நம்பராக இருக்குன்னு கண்டுபிடிச்சாலும் அது பேர் இன்ட்ராபுலேஷன். ரெண்டுமே பாசிட்டிவ் நம்பர், ரெண்டுமே நெகட்டிவ் நம்பர் இருக்குது, இந்த ரெண்டை பேஸ் பண்ணி என்ன ஆன்சராக இருக்க முடியும்னு கால்குலேட் பண்ணால் அது எக்ஸ்ட்ராபுலேஷன். அந்த ரேஞ்ச் விட்டு வெளியவோ முன்னே பின்னையோ வச்சு கண்டுபிடிச்சோம்னா அது எக்ஸ்ட்ராபுலேஷன். இன்டர்புலேஷனில் வரக்கூடிய அக்யூரசி எக்ஸ்ட்ராபுலேஷனில் வராது. அதனால் அது ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லை. பட் நான் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக நான் இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துருக்கிறேன். தட் ஹவு யூ கேன் டூ. ஸோ இட்ஸ் பிரிட்டி ஷூர். இதுலேருந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு இட் ஷுட் பி எனிவேர் பிட்வீன் 20 or 22. ஒரு 18லேருந்து 24 இருக்குன்னு தெரிஞ்சிடும். அப்போ அதுலேருந்து ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். லெட்ஸ் நவ் ஸ்டார்ட் வித் அஸ்யூமிங் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பீயிங் 20%. அப்போ 20% வச்சுக்கிட்டிங்கன்னா 20% PV factor. This value being 0.833, 0.694, 0.579, 0.482. If I multiply these two, then I will get discounted cash inflow. The discounted cash inflow in this case being very first year 50,000 rupees, second year 48,611, 28,935, 24,113, total value 1,51,659, and this is what about summation of discounted cash inflow. But cash outflow for the project B being 1,50,000. Okay, then I get a positive value here. ரெண்டு மேட்ச் ஆகணும், 0 ஆகிருக்கணும். 0 ஆகலை அப்படிங்கும்போது 20% கிடையாது. இப்போ ரேட் வந்து 20 காட்டி கீழே இருக்குமா மேலே இருக்கணுமா? பாசிட்டிவ் நம்பராக இருந்துச்சுன்னா அதை நெகட்டிவ் நம்பர் கொண்டு வரதுக்கு டிஸ்கவுண்ட் ரேட் அதிகப்படுத்தணும். 20லேருந்து 21 or 22. ஸோ இல் கோ ஃபார் 22%. 22% PE ஃபேக்டர். இது 20% உடைய டிஸ்கவுண்டட் கேஷ் இன்ஃப்ளோ, இது 22% உடைய PE ஃபேக்டர். 22% உடைய PE ஃபேக்டர் எவ்வளோ வருது? ஃபர்ஸ்ட் 0.820, 0.672, 0.551, 0.451. அப்போ now we have to calculate discounted cash inflow for 22%. அப்போ 60 into 0.820 போட்டோம்னா the value being 49,180, 47,030, 27,535, 22,570. You have to work out. You have to parallelly work out and answer me.
Total of all the four value being 1,46,316, but in the outflow on the 150. If I subtract the outflow here, NPV I am getting here being negative 3,684 negative வந்துச்சு. ஒரு பாசிட்டிவ் NPV ஒரு நெகட்டிவ் NPV வந்துச்சுன்னா our required answer should be anywhere between 20 to 22 குள்ளார தான் இருக்கும்னு நமக்கு தெரியும். அந்த இன்டர்போலேஷன் போடும்போது என்ன பண்ணுவீங்க, lower rate plus NPV at lower rate divided by இப்படியும் போடலாம், இல்லை நம்ம அந்த டிஃபரன்ஸ் பார்த்து போட்டோம்லே அப்படி கூட போடலாம். ஓகே, now 20% இருக்கும்போது your summation of discounted cash inflow being 1,51,659. 22% மாற்றும் போது this value being 1,46,316. ஒரு 2% சேஞ்ச் பண்ணதுனால எவ்வளோ சேஞ்ச் ஆகுதுன்னா ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ இங்கே வருது? Come on, tell me. Make it faster. 5,343. எனக்கு எவ்வளோ சேஞ்ச் வரணும்? 150 ஆக்கணும். 20% இருக்கும்போது என்ன வேல்யூ இருக்கோ அதுலேருந்து 150 ஆக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா I have to reduce 1,659 only. 2% 5,343 குறைஞ்சிருக்குன்னா 1,659 குறையிறதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் சேஞ்ச் பண்ண போதுமானது? This is the cross multiplication. From the lower number, you just do the addition of this one, so you'll get the IRR. IRR in this case is equal to 20% plus 1659 divided by 5343 into 2%. Then the final value being 20.58%. இப்போ இந்த 20.58% போட்டிங்கன்னா ஆன்சர் வருதான்னு பார்க்கணும். ஓகே, வேணா இதெல்லாம் பொழுது போகிறோன்னா வீட்டில் உட்காந்து செய்யலாம், செஞ்சு பாருங்க, ஒன்றும் தப்பில்லை. திரும்ப திரும்ப கேல்குலேட் பண்ணும்போது ஸ்பீடு வரும், வேறு ஒன்றும் கிடையாது. சி ஓகே, year 1, year 2, year 3, year 4 இங்கே எவ்வளோ இருக்குது? 60,000, 70,000, 50,000, 50,000. ஓகே, கிளியர்? சும்மா ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக. rate of interest. ஓகே, இங்கே வரும்போது if the rate of interest being 20%, இங்கே வரும்போது this value multiplied or divided by 1 plus I இல்லைன்னா P ஃபேக்டர் முதல் போட்டுக்கலாம். 1 divided by 1 plus I divided by 1 plus I. You can have the different formulae. Okay, இதில் ஆன்டிவ் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிற ஃபார்முலாஸ் எல்லாம் இருக்குது, அதில் நீங்கள் சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் டேட்டா வந்துடும். ஓகே, ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கணுங்கிறதுக்கு அந்த மாதிரி போட்டிருக்கிறேன். This is P factor, this is year, this is cash inflow,
This is discounted cash inflow. Discounted cash inflow is nothing but multiplication of these two. And this will be summation of this. இது வந்து sum of discounted cash inflow NPV is equal to cash outflow being 1,50,000 rupees. 1,50,000 rupees. Then NPV is equal to this minus this one. We got this value. Okay. 1659 வந்துருச்சு பாருங்க. We got the value here. அப்ப நீங்க அடுத்தது 22% போட்டோம். 3689 வந்துச்சு. அப்ப என்ன ஆன்சர் கரெக்டா இருக்குன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். What is the value we have calculated? 20.58. அது போட்டு பார்க்கலாம். வருமா? வராது. ஓகே, 20.58. 76 ரூபாய் டிஃபரன்ஸ் இருக்கு. பாசிட்டிவா இருக்கு. அப்ப இன்னும் குறைக்கணும்னா 60 வச்சு பார்க்குறேன். ஓகே, நம்பர் ஓகே, நம்பர் ஒரு 4 டிஜிட் வரைக்கும் வச்சுக்கலாம். ஓகே, ஃபார்மேட் செல் 3 டிஜிட் வச்சு பார்க்குறேன். அப்போ 20.60க்கு 22 வருது. அப்போ இது இன்னும் 22 ரூபாய் குறைக்கணும். அப்போ என்ன பண்ணலாம்? ஓ, ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்போ 1 யூஸ் பண்ணி பார்க்குறேன். அப்பயும் இடிக்குது. அப்போ 0.5 யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஜாஸ்தி இருக்கு. பாருங்க எவ்வளோ அக்யூரசி. இது வந்து நான் அந்த காலத்தில் நான் மேனுவலாக ஒர்க் அவுட் பண்ணியிருப்பேன். 20.608% will be the exact IRR here. Of course, IRR டேரக்டாக கால்குலேட் பண்ணுறதுக்குலாம் ஃபார்முலா இருக்குது. நீங்கள் போய் வீட்டில் உட்காந்து சர்ச் பண்ணுங்கள். எனியோ யூ ஆர் நாட் அலோட் டு யூஸ் எக்ஸல் ஷீட் இன் யுவர் எக்ஸாம்ஸ். ஸோ அதனால் நீங்கள் மேனுவலாக தான் ஒர்க் அவுட் பண்ணி ஆகணும். இது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்குறது நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது என்ன பண்ணியிருப்பேன், டிஃப்ரெண்ட் நம்பர் போட்டு அந்த அக்யூரேட் நம்பர் வரதுக்குலாம் டிஜிட் மாற்றி பார்த்துருக்கேன். இது மெஷின்ஸில் கொடுத்துட்டீங்க, அதுக்கப்புறம் மாற்றி மாற்றி நம்பரை கொடுத்தோம்னா ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, தட்ஸ் how you could do. Right. So we got all this value. Let me summarize the points what we have discussed here. Okay. என்னென்ன மெத்தட்ஸ் பார்த்துருக்குறோம் அப்படி சொன்னாக்க, payback period, payback reciprocal, payback profitability. இந்த 3 மாடல். இந்த 3 மாடல்ல time value of money is not considered. Then we have studied another 4 model where time value of money is used properly. Payback period lana, the period in which you are getting your investment back அப்படிங்கிறது payback period. Okay. So reciprocal அப்படிங்கிற மாடல் வரும்போது 1 divided by payback period. ரிவர்ஸ்ல ஒரு வருஷத்துக்கு நான் போட்ட பணத்தில் எவ்வளோ பர்சன்டேஜ் கவர் ஆகுது அப்படிங்கிறது payback reciprocal. Payback profitability அப்படிங்கும்போது summation of cash inflow for all the year minus cash outflow. நான் போட்ட பணத்தை காட்டிலும் ஜாஸ்தி எவ்வளோ வருதோ அது பேர் payback profitabilityன்னு சொல்லுவாங்க. 1 லட்ச ரூபா போட்டோம், இதுக்கு 2 லட்ச ரூபா கிடைக்குதுன்னா 1 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்குது, பேர் profitability. I never bother about the interest component. That's what about the third one. In case of net present value, இதே ஃபார்முலா தான்
ஆனால் சம்மேஷன் ஆஃப் கேஷ் அண்ட் ஃப்ளோக்கு பதிலாக சம்மேஷன் ஆஃப் டிஸ்கவுண்டட் கேஷ் அண்ட் ஃப்ளோ. கம்பெனிக்கு தேவை, இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான பணத்தை கம்பெனி ரைஸ் பண்ணுறாங்க. அந்த ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு கடன் வாங்கணும், இல்லை ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணணும், அதுக்கு ஒரு காஸ்ட் வருது. இந்த காஸ்ட்டை தாண்டி சம்பாதிக்குதான்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது. காஸ்ட்டை தாண்டி சம்பாதிக்குதா அப்படின்னா நாளைக்கு வரக்கூடிய அமௌண்ட்டில் இந்த டிஸ்கவுண்ட், இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லாம் ரிமூவ் பண்ண பிறகு என்ன ஒர்த்து இருக்குது, அந்த ஒர்த்து அவுட்ஃப்ளோ கட்டி ஜாஸ்தி இருந்துச்சுன்னா தட் இஸ் கால் பாசிட்டிவ் ஒன், என்பிவி. Summation of discounted cash inflow minus cash outflow is the net present value. If the net present value is positive, you can accept. Profitability index அப்படின்னு சொன்னாக்க otherwise பெனிஃபிட்டுக்கும் காஸ்ட்டுக்கும் உள்ள ரேஷியோ ஆர் டிசைரபிலிட்டி ஃபேக்டர். சம்மேஷன் ஆஃப் டிஸ்கவுண்டட் கேஷ் இன்ஃப்ளோ பை கேஷ் அவுட்ஃப்ளோ அப்படின்னு போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. இது காஸ்ட், இது பெனிஃபிட். இதை நீங்கள் ரேஷியோவும் சொல்லலாம், பர்சன்டேஜாகவும் சொல்லலாம். இது பேர் ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ். பேபேக் பீரியடில் ஒரு ட்ராபேக், தே ஹவ் நாட் கன்சிடர் த டைம் வேல்யூ ஆஃப் மணின்னு சொன்னோம். அப்போ அந்த டைம் வேல்யூ ஆஃப் மணியும் சேர்த்து எடுத்துங்க அப்படின்னா அது பேர் டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ, டிஸ்கவுண்டட் பேபேக் பீரியட், டிஸ்கவுண்டட் பேபேக் பீரியட். The last one being internal rate of return. In the case of internal rate of return, cash outflow should be equal to what? இந்த டிஸ்கவுண்டட் கேஷ் இன்ஃப்ளோவை சம் பண்ணி அது ஈக்குவேட் பண்ணிங்கன்னா கேஷ் அவுட் ஃப்ளோக்கு ஈக்குவலாக இருக்கணும். அல்லது என்பிவி ஷுட் பி நெகட்டிவ், சாரி ஜீரோ. என்பிவி ஷுட் பி ஜீரோ. இதுதான் என்பிவி. என்பிவின்னா இந்த ஃபார்முலா இருக்குல்ல, இது ஜீரோவாக இருக்கணும். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ 7 மெத்தட்ஸ். இந்த 7 மெத்தட்ஸில் நம்ம என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாக்கா கேஷ் ஃப்ளோஸ் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஐ நெவர் யூஸ் த டேர்ம் ப்ராஃபிட். Profit has the different meaning, cash flow will have the different meaning. In all the appraisal techniques, only one place where we are using the profit, in all other places we are using only cash flows. In the later on advanced problem, என்ன ஆகும் அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு ப்ராஃபிட்டை கொடுத்துருவாங்க. ஃபைண்ட் அவுட் என்பிவின்னு சொன்னால் கேஷ் ஃப்ளோ கண்டுபிடிச்சு தான் நீங்கள் என்பிவி பண்ணணும். ஒரே ஒரு மாடலில் நமக்கு ப்ராஃபிட் வேணும், அங்கே கேஷ் ஃப்ளோ கொடுத்து வச்சிருப்பான். கொஞ்சம் காம்ப்ளிகேட் பண்ணுறதுக்கு யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் த ப்ராஃபிட் அண்ட் ஓகே. இப்போ கேஷ் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் படிச்சிருப்பீங்க. பிஎன்எல் அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து சால்வ் பண்ணி நெட் ப்ராஃபிட் 1 lakhன்னு சொல்லியிருப்பீங்க. ஆனால் டெப்ரிசியேஷன் டெபிட் பண்ணியிருப்பீங்க. அண்டு நான் கேஷ் நான் ஆப்ரேட்டிங் ஐட்டம்ஸ்லாம் டெபிட் ஆர் கிரெடிட் பண்ணியிருப்பீங்க. அந்த விஷயத்தெல்லாம் ரிமூவ் பண்ண பிறகு கையில் எவ்வளோ பணமாக வந்துச்சோ அதை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டே பர்பஸ். அதே மாதிரி தான் கையில் பணமாக வந்தது எடுங்க, டெப்ரிசியன்லாம் கணக்கில் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் இங்கே. ஸோ தீஸ் ஆர் த 7 மாடல்ஸ் வி ஹேவ். இந்த 7 மாடலில் உங்களுக்கு என்ன சொல்ல வருது சார், என்ன சொல்ல வருது இந்த 7 மாடலில் அப்படின்னு சொன்னா, இஸ் தட் ஓகே? நவ் பேபேக் பீரியடாக இருந்தால் ஷார்ட்டஸ்ட் பீரியடாக இருந்தால் நான் சூஸ் பண்ணுவேன் பெஸ்ட். நெட் ப்ரெசன்ட் வேல்யூவாக இருந்தால் பாசிட்டிவாக இருக்கணும். 2 ப்ராஜெக்ட் இருக்குது, அப்போ எதை சூஸ் பண்ணுறது? ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்குது. பாசிட்டிவில் எது ஹையஸ்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணணும். ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் வந்து ஹையஸ்ட்டாக இருக்கணும், அப்போ சூஸ் பண்ணுறேன். இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்னா இந்த கம்பெனி இந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணாலும் எனக்கு என்ன சம்பாதிச்சு கொடுக்குதோ அது பேர் ஐஆர்ஆர் சொல்லுவோம். இஃப் த ஐஆர்ஆர் இஸ் கிரேட்டர் தென் கேஓவாக இருந்தால் வி கேன் சூஸ். கம்பெனிக்கு ஆகிற செலவை காட்டிலும் இதிலிருந்து கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன் ஜாஸ்தி இருக்குது. ரிட்டர்ன் ஐஆர்ஆர் இருக்கிறது இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். இந்த ப்ராஜெக்ட்டில் எனக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன் பேர் ஐஆர்ஆர். த ரிட்டர்ன் ஐ எம் கெட்டிங் பை இன்வெஸ்டிங் இன் திஸ் இஸ் ஹையர் தென் த காஸ்ட் வி borrowed for investing this project, then we can choose this. டிஸ்கவுண்டட் பேபேக் பீரியட், இதோட கிரைட்டீரியா ஷார்ட்டஸ்ட் பீரியட் வச்சு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இதோட டிசிஷன் கிரைட்டீரியா நம்ம ப்ரிடாமினெண்ட்டாக எல்லாத்தையும் பார்த்துட்டோம். அக்கௌண்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் சொன்ன இடத்துல நம்ம எதை எடுக்கணும்னா ப்ராஃபிட்டை பேஸ் எடுத்துக்கணும். எல்லா இடத்துலையும் நம்ம என்ன எடுக்க போகிறோம்? கேஷ் ஃப்ளோஸ் தான். ஏஆர்ஆர் ஐ மே கைட் இந்த நெக்ஸ்ட் கிளாஸ், நாட் நவ். ஸோ அது சின்ன கான்செப்ட், ரொம்ப ரேர் எக்ஸாம் போகிறது. அதுக்கு மட்டும்தான் ப்ராஃபிட். எல்லா கேசஸ்லையுமே கேஷ் ஃப்ளோஸ் தான் நம்ம எடுக்கிறோம். பேபேக் பீரியட் இருந்தால் ஷார்ட்டஸ்ட் பீரியட், நெட் ப்ரெசன்ட் வேல்யூ வந்தால் பாசிட்டிவாக இருக்கணும். 2-3 இருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா ஹையஸ்ட் வில் பி டேக்கன். ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸுங்கிறது 1 அண்ட் எபோவாக இருக்கணும். 1ங்கிறது நீங்கள் போட்ட பணமே திரும்ப வந்துச்சுன்னா 1. 1க்கு மேலே போனால் தான் அந்த எக்ஸ்ட்ரா யூ வில் பி கெட்டிங். ரைட், அந்த நம்பர் பெருசாக இருந்துச்சுன்னா யூ கேன் சூஸ். ஐஆர்ஆர் மெத்தடில் நீங்கள் எதை பேஸ் பண்ணி சூஸ் பண்ணுவீங்கன்னா இந்த ஐஆர்ஆர் இஸ் கிரேட்டர் தென் கேஓவாக இருந்தால் நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க. அண்ட் டிஸ்கவுண்டட் பேபேக் பீரியடும் ஷார்ட்டஸ்ட் பீரியட் வச்சு நம்ம சூஸ் பண்ணுறது வழக்கம். இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்த்த இல்லஸ்ட்ரேஷனுடைய சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா
இங்கே நான் நோட்ஸ் மாதிரி சிங்கர் அகாடமி புக்கில் கொடுத்துருக்குறேன். ஒரு டேபிளில் எல்லாத்தையும் காமிச்சிருக்கிறேன் பாருங்கள். Now, this is what we have calculated. Okay, payback period. அப்போ A உடைய payback period 2.5 இருக்கு, B உடைய payback period 2.4 இருக்கு. அப்போ A வை சூஸ் பண்ணுவீங்களா, B யை சூஸ் பண்ணுவீங்களா? ரெண்டுமே நல்லா இருக்கே சார், ஏதாவது ஒன்று தான் சூஸ் பண்ணணும். அப்போ payback period வச்சு சூஸ் பண்ணுறதா இருந்தால் what is the criteria you have to see? Shortest. How quick you will get your money back will be the suitable one. So, B is chosen. அதே சமயத்தில் என்பிவி எடுத்துக்கிட்டிங்கன்னா பாசிட்டிவாக இருக்கணும், ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்குது. அப்போ எதை வச்சு எடுக்கணும்? இருக்கிறதுல ஹையஸ்ட் என்பிவி எது இருக்கோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். பிஐ வரும்போதும் எது ஹையஸ்ட் இருக்கோ அதை வச்சு நம்ம சூஸ் பண்ணி பார்க்கணும். ஹையர் பிஐ பீங் ஏ. ஐஆர்ஆர் வரும்போது இட் ஷுட் பி ஹையர் தென் தி கேஓ, தென் இட் இஸ் சோசன். ஆனால் கேஓ நமக்கு தெரியும் 10%. அப்போ இதுவும் சூஸ் பண்ணலாம், இதுவும் சூஸ் பண்ணலாம். ரெண்டில் ஒன்று தான் அப்படின்னு சொன்னாக்க இதில் எது ஜாஸ்தி இருக்கோ அதை சூஸ் பண்ணலாம். ஏவை சூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றுன்னா நோ ப்ராப்ளம், ஒரே ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. அப்போ ஐஆர்ஆர் கேல்குலேட் பண்ணிட்டீங்க. தட் ஐஆர்ஆர் ஷுட் பி ஹையர் தென் கேஓனா யூ கேன் சூஸ். த லாஸ்ட் ஒன் டிஸ்கவுண்டட் பேபேக் பீரியட், ஆல்சோ பேபேக் பீரியட் தானே. டைம் வடிவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ண பிறகு இருக்கிறது பேர் டிஸ்கவுண்டட் பேபேக் பீரியட். அதுலேயும் நமக்கு ஷார்ட்டஸ்ட் பீரியட் என்ன இருக்கோ அதை நம்ம சூஸ் பண்ணுறோம். ஸோ பி இஸ் சோசன். பேபேக் ரெசிப்ரோக்கல் அப்படிங்கிறது பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் யூ ஆர் கெட்டிங். அதில் எது ஹையஸ்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். தட்ஸ் வாட் அபவுட் த criteria of choosing. Based on the criteria, you can choose one among the methods or projects we have chosen. So with that, 7 models over. இதில் வேரியேஷன்ஸ் வந்து கேஷ் ஃப்ளோ கேல்குலேட் பண்ணுற மாதிரி ஒரு சில சம்ஸில் இன்க்ளூட் பண்ணுவாங்க. கேபிட்டல் ரேஷனிங் பார்ப்பாங்க, அண்டு ரீப்ளேஸ்மெண்ட் மாடல், அண்ட் அதே சமயத்தில் சூஸிங் ஒன் அமங் த டூ மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ப்ராஜெக்ட். இந்த மாதிரியான கொஷின்ஸ் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். And replacement model. இதெல்லாம் தெரிஞ்சுட்டோம்னா இந்த சாப்டர் ஓவர். Is that clear? One of the most important chapters for scoring good mark. So we'll continue the rest in the next class, right?